பழநீர் மலர் சோரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் அழகை பாருங்களே. செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே செங்கோடி தென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீகிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. நாராயண நமக நமச்சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயிர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் ஆடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று விஷ்ணுங்கடாட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகிய வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? 5 கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் மயிற்றினை நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகச சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமனருவ மகேந்திர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூக மைந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிதேனும் பாகும் மறுப்பையுவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். இருந்தாலும் வேள்வி மலை சாரல் மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் முருகப்பெருமான். அந்த முருகன் குடிகொண்டிருக்கின்றார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கு மேவ வாராதே வினை என்றார் அருணகிரிநாதருடைய அருள் வாக்கின்படி முருகப்பெருமானை வணங்கி பிறகு பணியை தொடர்வோம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனே வேலையா என் வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த பல்லலே நீ நினைத்தால் போதுமே இன்பம் தந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலை ஆண்டவனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா கடைக்கல் பாறையா. தென்பழனி மலை மேலே தங்கபாணி கோலத்திலே கண்குளிர கல்று விட்டால் போதுமே எந்தன் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. தென்பழனி மலை மேலே தங்கபாணி கோலத்திலே கண்குளிர் கல்று விட்டால் போதுமே எந்தன் கருத்தில் உந்தன் அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை இன்றி நான் இருக்க வெள்ளிமலை ஆண்டவனே வேலையா வாழ்வு மலமாக கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே நாடி உன்னை சரணடைந்தே கந்தையா வாடில் பழமனைக்கும் பெற அருள்வாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான்
வெள்ளிமலை ஆண்டவனே வேலையா வாழ்வு வளம் காண கடைக்கல் பாறையா, கடைக்கல் பாறையா. நன்றி 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 நன்றி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி, பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். தம்பியெல்லாம் இன்னைக்கு தான் சந்திக்கிறேன். உங்கள் பேர் ஐயனார். உங்கள் பேர் தம்பி சதீஷ். ஐயா உங்கள் பேர் டேவிட். தம்பி நல்ல பெயர்களை வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களில் சிந்திக்க வேண்டிய தருணம். இதுவரை அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய சகலகலா பல்லவன் நாரதர் அண்ணன் கவிராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மேடையில் வந்து சிறப்பான நாரதர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த வரிசையில் அண்ணன் நிற்கிறாரு. அண்ணன் வந்ததே நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். பரிச்சூர் பழனியப்பேலேருந்து அண்ணனுடைய ஆசான்களாகிய டிபி ஆனந்தன், கலைமதி, இவங்கன்னா வந்து பல தடவை வந்த மேடை இது. அந்த மேடைக்கு அண்ணனை கொண்டு வந்துடணுன்ற ஒரே கருத்துக்காக சென்ற ஆண்டு முயற்சி எடுத்து முடியல, பெருமாள் ராஜன் வந்தாங்க. இந்த ஆண்டு மற்ற நடிகர்லாம் கிடைக்காம அவர் பல நாடகம் 3 நாடகம் அமைச்சு எங்களுக்கு டேட்டு சரியாக வராதனால இன்றைக்கி வந்து அன்னை மட்டும் இந்த நாடகத்துக்காண்டி சிறப்பாக வந்திருக்காங்க. அவர் வந்து சமூக புரட்சியாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், நகைச்சுவையாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், அன்னை வந்து நவீன உலக சீமான். அவருடைய கருத்தை வந்து நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம். நாங்களுடைய பல இதுகளாக இருந்தாலும் இந்த அரசியல் வேண்டாம், உங்களுடைய ஆன்மீக கருத்துக்களையும் பொதுவான சமூக கருத்துக்களையும் ஆன்மீக சிந்தனையான மக்கள் விரும்பக்கூடியது அண்ணன் பேசுகிறாரு. அவர் வாயை திறந்தால் அர்த்தம் இருக்கும். அந்த இதில் யூடியூப்பில் எடுத்தால் கவிராஜ் அப்படின்னா எதை திறந்தால் வாயிட்டு ஒரு வார்த்தை எடுத்தால் அர்த்தம் இருக்கும். கருணான கதையிலிருந்து சாதாரண நகைச்சுவை வடிவேல் நகைச்சுவை வரைக்கும் சொன்னார்னா அர்த்தத்தோடு பேசுவார். அப்படியா இந்த அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய தேவேந்திரகுல மண்டகப்படிக்கு நடிக்க வந்த அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு தேவேந்திரகுல பொதுமக்கள் மண்டகப்படிதாரர் சார்பாகவும், மானூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும், மறைந்த மாமேதை ராஜபாட்டி விஜயராம் ரசிகர்களின் சார்பாகவும், கிராமத்தின் சார்பாகவும் மலர் மாலை அணிவித்து இந்த பொன்னாடியை அணிவித்து மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு நம்முடைய விஜயராம் ரசிகர்கள் சார்பாக அண்ணன் ஓவன கற்பி அவர்கள் 100 ரூபாயும், விஜயராம் ரசிகர் தமிழ்நாடு நாடக சங்க அமைப்பாளர் மானூர் செருப்புலிங்கம் அவர்கள் சார்பாக இந்த வேஷ்டி துண்டும் அணிவிக்கப்படுகிறது. இழந்தவன் கைபோலே அங்கே இடுக்கண் களைவதா நட்பு, ஐயன் வள்ளுவன் வாய் மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த மானூர் கிராமத்தார்கள், பெரியோர்கள் மற்றும் என் அருமை மாமா, மறைந்த நாடக நடிகர்களிலே உயர்ந்த சிந்தனையோடும் சிறந்து விளங்கிய மரியாதைக்குரிய மாமா விஜயராம் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அன்பளிப்பு வழங்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். இந்த கலை உலகம் சிறந்த ஒரு கலைஞனை இழந்து தவிக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வாரிசிலே தம்பி செயல் ரமேஷ் இப்பொழுது அந்த இடத்தை சில இடங்களிலே பூர்த்தி செய்து வந்து கொண்டிருக்கின்றார். ஹார்மோனிய சக்கரவர்த்தி, மறக்க முடியாது, நிறைய சந்திக்கிறேன். ஐயா சொன்னது மாதிரி நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. உங்களை மாதிரி தூங்குறேன், உங்களை மாதிரி சாப்பிட்றேன், உங்களை மாதிரி நானும் உடுத்துறேன், உண்ணுகிறேன், உறங்குகிறேன். ஆனாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்ம மனதை பாதிக்கும் பொழுது அந்த பாதிப்பு வெளிவருகிறது. அதுதான் காரணம். யாதொன்று மரியன் பராமரமே யாமரியன் பராபரமே என்று சொன்னது போல என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, யாமரியன் பராபரமே. இந்த வேலை எல்லாம் அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து நாளைய சமுதாய நலம் பெற வேண்டும் என்ற எண்ணம் அவரவருக்கு வர வேண்டும். ஆகினாலே இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி, பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான், கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் மருதூரிலே பிறக்கிறார். அப்படிப்பட்ட மகான் பிறந்த நாட்டில் தான் பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதினார். அப்படிப்பட்ட இந்த இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது வேள்வி மலை சாரல், மலையும் மலை சார்ந்த இடம். இந்த மக்களை நினைக்கின்ற பொழுது மிக பங்குனி உத்தர திருநாள், மிக அற்புதமான நாள்.
தெய்வங்களின் திருமணங்கள் அனைத்தும் நடந்த நாள் பங்குனி மாதங்கள் வருஷங்களிலே 12 மாதங்களிலே 12வது மாதம் நட்சத்திரம் 27ல் 12வது நட்சத்திரம் ரெண்டும் ஒரே நாள் சந்திக்கிற நாள் பங்குனி உத்திர திருநாள். உத்திர நட்சத்திரத்தில் நிறைய பேர் பிறந்திருப்பீங்க. ஆனாலும் இந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானை வணங்கி நல்ல அருளை பெற்று 2 கையில் வச்சிருக்கவங்களே கொடுக்குற யோசிக்கிற போது 12 கரங்களினாலே அள்ளி அள்ளி வழங்குவான் வள்ளல் பெருந்தகை முருகன். அந்த முருகனுக்கு உகந்த நாள் மட்டுமல்ல, அத்தனை தெய்வங்களுக்கு உகந்த நாள். நல்ல நல்ல திருமணங்கள் நடைபெற்ற நாள். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்த்தது. ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல பக்தியை கொடுக்குது. அந்த பக்தி என்ற ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல புத்தியையும் கொடுக்கும். கோயிலுக்கு போனால் என்ன வேண்டணும்? சாமி என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, சாமி என் வீட்டுக்காரருக்கு நல்ல புத்தியை கொடு, நம்ம எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கணும் தான் வேண்டுற. யாருக்கு புத்தி ஒழுங்காக இருக்குது? புத்தி ஊரா சித்திமயமாக ஆகிப்போச்சு. எந்த திருவிழாவாக இருந்தாலும் என்ன தேவைப்படுது? சித்தி வேணும், சாராயம் தேவைப்படுது. அதை சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? ஆமாம், நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். அதில் இருக்கிற ஆர்வம் மற்றதில் இருக்கா? இல்லையே. நினச்சி பாருங்க, அத்தனை போதைகள், அத்தனை குற்றங்களும் போதையிலே நிகழ்த்தப்படுகிறது. நல்ல இந்த திருவிழா களங்கள் கூட நாளைய தலைமுறையை பண்படுத்தவில்லை என்றால் எந்த களம் சரி செய்யும் என்று சிந்தித்து பாருங்கள். ஆக வருமுன் காவாதான் வாழ்க்கை எரி முன் வைத்தூறு போல கெடும்னாரு வள்ளுவர். வெள்ளம் வரும் முன்னே அணை போடணும்னா இந்த நாட்டில் ரோடு நல்லா போட்டுட்டு அப்புறம் தான் உடச்சிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? எந்த வேலையும் செய்யும் முன்னே அதுக்கு முன்னே ஏற்பாடு என்னவோ அதை செய்கிறதே இல்லைங்க. அது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுமாலி குதிரைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, கேள்விப்படலை. நாடகம் வள்ளி திருமணம் மட்டும்தான் ஆடுவீங்களா, இல்லை வேறு நாடகத்துக்கு போறீங்களா? என்னென்ன நாடகம் போறீங்க? மதுரை வீரன், நாடகங்கள் இருக்குமே. சத்யவான் சாவித்திரின்னு ஒரு சத்யவான் சாவித்திரியில் தான் சுமாலி குதிரைன்னு ஒன்று இருக்குது, தெரியுமா? சுமாலியோட குதிரை எவ்வளோ நாள் போகுமா? தெரிஞ்சுக்கணும். இப்போ எதுக்கு கேட்குறேன்னு நீங்கள் அப்புறம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக தான் கேட்குறேன். சுமாலி குதிரை என்ன செய்யுமா? வருஷம் 20 காதம் தூரம் தான் போகுமா. ஒரு வருஷத்துக்கு 20 காதம் தூரம் போகும். 8 பேர் முன்னிழுக்க, பின்னின்று 16 பேர் பிட்டத்தை பிடித்து தள்ள வருஷம் காத தூரம் போகுமா. இந்த குதிரையை வச்சு எப்போ ஊர் போய் சேர்றது? நீங்களும் அப்படித்தான் தள்ளி வந்து சேர்ந்துருப்பி. எவ்வளோ இருக்கும்? வர 11 மணிக்கு எங்கே போய் சொல்கிறது? இப்போ நான் எப்படி வேகமாக போக முடியும்? இப்போ புரிஞ்சிருச்சா புரியலையா? புரியுது. நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பார். ஆன்மீகம் நல்ல சிந்தனை வளர்க்க. அலைபேசியில் இருக்கிற கவனம் தொழிலில் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் தொழிலில் நாம் முதிர்ச்சி அடைய முடியும். வந்தபடியே இருக்கணுங்கிறது இல்லை, பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதுக்கு நம்ம முயற்சி செய்யணுமா வேண்டாமா? முயற்சியும் அதுக்குண்டான பயிற்சியும் குருநாதருடைய ஆசையும் இருந்தால் பரிணமிக்கலாம். இருக்குல்ல, அதான வாழ்க்கை. கோயிலுக்கிட்ட அந்த பக்கம் போகாத, சாமி இருக்கு, சாமி கண்ணை குத்தம், கடவுளுக்கு பயந்து நட அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்கல்ல, அது வரைக்கும் சரியாக இருந்துச்சே. இப்போ என்னாச்சு? இடையில கோயிலில் பூரா தப்பாக நடக்குது. எது பார்த்தாலும் சொல்லி கொடுக்குறது தப்பாக இருக்குது. தானாக போய் கல்லில் இடிச்சுக்கிட்டு காலில் ரத்தம் வந்துட்டா என்னடா ரத்தம்? கல் இடிச்சு பிடிச்சின்றேன். கல்லாக இடிச்சிச்சு நம்ம தானே இடிச்சுக்கிட்டோம். முள்ளில் காலை வச்சுக்கிட்டு முள்ளு குத்திச்சு பிடிச்சின்றேன். முள்ளா குத்துச்சு நம்ம தான் காலை வச்சோம். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்றார் ஒருத்தர். நீங்கள் பாருங்க, காது கேட்கும் கருவி காது கேட்காதவங்க பொருத்தி இருப்பாங்கல்ல. காதில் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? காது கேட்கும். பழிச்சுன்னு பதில் சொல்லுங்க. இப்படியே அமைதியாக இருந்தால் எப்படின்னு கேட்குறேன். கேட்குற கேள்விக்காவது பதில் சொல்லணும்ல. காது கேட்குற கருவியை காதில் மாட்டி ஒருத்தர் வர்றாரு. சரி, என்னையா காதுலன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? செவிட்டு மிஷின். என்ன மிஷின்னா செவிட்டு மிஷின். அவன் செவிடா மிஷின் செவிடா? அவன் செவிடு. அப்புறம் சொல்றது தப்பா சொல்லக்கூடாதுல்ல. அப்போ தப்பா கற்றுக்க கூடாதுல்ல. சரியாக கற்றுக்கணும்ல. 5ல் 9 போகுமான்னு வாத்தியார் கணக்கு பாடம் எடுத்தார். 5ல் 9 போகுமா? போகாதுன்னா என்ன சொன்னா வாத்தியாருக்கு? ஒரு எண் கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்தாங்க. கடன் வாங்கி கழிக்க சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு கடனை எப்படி அடைக்கணும்னு சொல்லாமல் போயிட்டாங்க. அம்புட்டு போயிலும் கடனை வாங்கிட்டு அடுத்த நாட்டுக்கு போயிட்டா நாடே கடலில் இருக்குது. 190 லட்சம் கோடி இந்தியா கடன் வாங்கியிருக்கு. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. ஆனால் எதுவும் சரியாக இருந்ததா ஒன்றும் தெரியலை. நல்லா நினச்சி பாருங்கள். முதலமைச்சர் இந்த ஊருக்கு மானூருக்கு வராருன்னா மானூரே சுத்தமாகும். நறுக்குடி பக்கம் அமைச்சர் வராருன்னா நறுக்குடியே சுத்தமாகும். 5 வருஷம் அற்ப பதவியில் இருக்கிறவங்க வந்தாலே இவ்வளோ சுத்தமாகுதுன்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் முருகனை நினைச்சா என்ன நடக்காது? அப்போ இறை அருள் எவ்வளவு உயர்ந்தது என்றதை என் அன்பு மக்கள் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் உணர்வோடு அப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையோட ஆன்மீகம். ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு. அதையாவது ஒழுங்கா கேட்பீங்களா? சொல்லுங்க, கேட்கறேன்.
ஒருத்தர் நடந்து போயிட்டே இருந்திருக்காரு, பூசணிக்காய் கிடந்திருக்கு. சரி. பூசணிக்காய்னா இந்த தர்பூசணி இல்ல, ஆ. சாம்பல் பூசணி, நீத்து பூசணி, திஷ்டி பூசணி, ஆ. திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காய்னு பேரு. சரி. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு ஆச்சரியமா போச்சு. ஆ. என்ன உருளையா கிடக்கு, இது என்ன காயா இருக்கும், என்ன காய் அப்படின்னு சந்தேகப்பட்டு உருட்டி பார்க்கறேன். அது கொடியில காய்ச்சிருக்கு. ஆ. பூசணிக்காய் கொடியில தானே காய்க்கும். ஆமா. ஆனால் அவனுக்கு அது ஏற்க முடியல. ஆ. என்ன பூசணிக்காய் இத்த பெருசா இருக்கு, ஆ. இந்த காய் ஒரு கொடியில காய்ச்சி கிடக்கு. ஆ. யார் படைச்சது? கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவு இல்லை, கடவுள் ஒரு முட்டாள்னு. முட்டாள், கடவுளவே முட்டாள். கடவுளே கொல்ல போய் நாட்டில் முட்டாள்னு தான் சொல்றேன். நம்மளும் அவங்க கூட தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா. வெக்கம் சொல்றேன்னு நமக்கு இருந்ததா தெரியல இது வரைக்கும். கடவுளை முட்டாள்னு சொல்றேன், அவங்க கூட தான் நம்ம இருந்துடுறோம். சரி, அதை விடுங்க, அது பெரிய இடத்து பொல்லாப்பு. அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். இப்போ சொல்லிட்டு நேராக போய் பக்கத்தில் ஒரு ஆலமரத்தில் படுத்தேன். சரி. ஆலமரத்தை அண்ணாந்து பார்க்குறேன், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. ஆ. இப்போ முடிவு பண்றேன், இவ்வளோ பெரிய மரத்தை படைச்சு ஒரு சின்ன பழத்தை வச்சுட்டு ஒரு கொடியில அவ்வளவு பெரிய காயை படைச்சிருக்கானே, கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லை. கடவுளுக்கு அறிவு இல்லை, கடவுள் முட்டாள் முட்டாள். மறுதரம் நினைச்சுக்கிட்டு படுத்திருந்தேன். ஆ. கொஞ்ச நேரத்தில் காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப சொல்றேன், ஒரு சின்ன பழம் விழுந்ததுக்கே நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா இந்நேரம் நம்ம தலை என்ன ஆகுறது, செதறு தேங்காயா போயிருக்குமே. அப்ப கடவுள் சரியாத்தான் வச்சேன், யாரை எங்க வைக்கணுமோ அங்க வச்சேன். கடல் கடலாக, நதி நதி நதியாக, ஆறு ஆறாக, மலை மலையாக, வயல் வயலாக, மனுஷப்பய பேராசையில் அத்தனையும் தலைகீழா போச்சு என்ற நல்ல சிந்தனைக்கு உதவுவதான கதைகளும் காரியங்களும் காரணங்களும் இந்த நாட்டில் இருக்கா இல்லையா? இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலாறு சின்ன வயசுல இப்போ சொற்பொழிவு தான் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 வயசுல அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். சோமு செட்டியார் வீட்டில் பிரசங்கம். தம்பியை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி சோமு செட்டியார் வீட்டுக்கு போய் கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்துரு. அண்ணன் எங்கன்னு கேட்டாருன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பான்னாரு. அதே மாதிரி எங்க போனாரு. சோமு செட்டியார் கேட்கிறாரு, என்னையா நீங்க வந்திருக்கிறீங்க, உங்க அண்ணன் வரலையான்னாரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், அதனால என்னைய வர சொன்னாரு. ஏயா இதெல்லாம் முன்னாலே சொல்றது இல்லையா? வர முடியல, ஏதாவது பிரச்சனைனா முன்கூட்டியே சொல்லணும். முன்ன காய்ச்சல் அண்ணனுக்கு, அதனால தாங்க வரலைன்னாரு. எதுவா இருந்தா என்ன சொல்லணும், முன்ன தகவல் சொல்லியிருந்தா நான் வேற ஆளை ஏற்பாடு பண்ணியிருப்பேனேன்னாரு. வள்ளலார் யோசிக்கிறார், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொன்னது போல வயசாகியும் சில பேருக்கு புத்தி போகாது. ஏன்னா அடிப்படை குணம் அது. ஆனாலும் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்றார் வள்ளுவர். சொல்லிட்டு வள்ளலார் கேட்கிறார் சோமு செட்டியார், செட்டியார் ஐயா காய்ச்சல் எங்க வீட்டுக்கு கடிதம் போட்டா வந்துச்சு, உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு. அவர் வாய் பேச முடியல, என்ன செய்யறது, வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்கவான்னாரு, படிங்கன்னாரு. பெரிய புராணம் படிச்சாரு 1 மணி நேரம். 1 மணி நேரத்தில் சோமு செட்டியார் சொல்றாரு, ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டான்னு சொல்லுங்கன்னாரு. அண்ணன் வரலன்னு கோவப்பட்டாரு. திரும்ப அவர் வாயாலேயே அண்ணனை வர வேண்டான்னு சொன்னார். ஏன்? அதான் மாற்றம். சொல்லிட்டு சொன்னாரு, நடந்தே வந்திருப்பீங்க, நடந்து போக வேண்டாம், நம்ம வீட்டு சாரட்டு வண்டியை கட்டி அனுப்புறேன், அதில் புறப்படுங்க, கூடவே கொஞ்சம் சன்மானமாக பணம் தர்றேன்னு கொஞ்சம் கொடுத்தாராம். எவ்வளோ கொடுத்துருப்பாரு? ஏதாவது ஒரு உண்டான கையில் இருந்து ஒரு 1000, 500, 2000, 3000 வசதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. அவர் வசதிக்கு ஒரு மூட்டை சாக்கில் பணத்தை கட்டி கொடுத்தாராம். அவ்வளோ வசதிக்கு அவருடைய வசதிக்கு ஒரு மூட்டை சாக்கில் கட்டி வள்ளலாருக்கு கூடவே அனுப்புறாரு. ஆனா வள்ளலார் என்ன பண்ணாரு, ஒரு மூட்டை பணத்தையும் பாழும் கிணத்துல தூக்கி போட்டு போனார். ஆசையே இல்லாம, பணத்தாசை யாருக்கு இல்லை. ஆனா அவரு பணத்தை கிணத்துக்குள்ள போட்டு போயிட்டாரு. இன்னைக்கும் கோடீஸ்வரங்களுக்கு, புதுசா வந்த கோடீஸ்வரங்க ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றாங்க, பணத்தை மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பை வச்சு கொளுத்துறேன், பிணவரையிலலாம் பணம் வைக்கிறேன். ஆனா ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரல. மனசு வரணும். டேய் தம்பியில, டேய் 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 என்ன சத்தம், பள்ளிக்கூடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ உட்காரு, பேசாமல் சத்தம் போடாமல் இருக்கேன். கேள்வி கேட்க பதில் சொல்லுவீங்களா? புத்தகம் தருவேன் உங்களுக்கு பரிசா. என்ன சொல்றீங்க? நல்ல பிள்ளைகளா இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்க, அமைதியா இருங்க. அப்ப என்ன பண்றாரு, நிறைய பேர் அப்படிங்கிற அள்ளி கொடுக்க மனசுல, அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுக்கணும்ல. காரியம் ஆகணும்னா வீடு வீடுக்கு உட்காந்து கணக்கு எடுக்கிறாங்க. வந்துருச்சு நம்ம ஆள்தான், நம்ம சாதிக்காரரு, நம்ம கூட சொந்தக்காரரு தான். உங்களுக்கு தெரியாது அந்த விஷயம். நான் வந்திருக்கேன்னா எதுக்கு வந்திருப்பேன், நம்ம ஜாதிக்காரன் சொல்றதுக்கு தானே வந்திருக்கிறேன் சொல்லுவேன். நான் சொல்லலை, எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளு. உட்காந்து வீடு வீட்டுக்கு கணக்கு எடுத்து காசு கொடுக்குறானே, ஏழையா இருக்கிற போது அவன் கஷ்டப்படும் போது உதவுறதுக்கு நாதி இருக்கா நினைச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், ஒருத்தர் வேக வேகமா பூஜை பண்ணாரு. சரி, ஓம் ஒரே ஒரு வில்வேலை, ஒரு வில்வேலையை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரத்துக்கு இல்ல முடியும்? ஓம் சிவாய நம, ஓம் சிவலிங்காய நம, ஓம் பவாய நம, ஓம் பவலிங்காய நம சொல்லிக்கிட்டே இருந்தாரு. எல்லாம் முடிஞ்சு வச்சு வெறுங்கையவே ஆடிக்கிட்டே இருந்தாரு. சாமி சிரிக்கிறாரு, என்னகிட்டயே ஏமாத்திரியடா, இந்த நாட்டில் எவ்வளவு ஏமாத்துவ நீ அப்படின்னு. சாமி சிரிப்பாரா சிரிக்க மாட்டாரா? சிரிப்பாரு. நினைச்சு பாருங்க.
வீட்டில் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தவருக்கு ஒரு அழைப்பு வருது. சரி. அந்த அழைப்புல நாளைக்கு நம்ம வீட்டில் பஜனை, நீங்க 2 பேருமா வந்துருங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன, ராத்திரில இருந்து சாப்பிடாம பட்னியா இருந்துட்டு காலையில எந்திரிச்சு இஞ்சி கஷாயம் குடிச்சிட்டு கபகபன்னு பசியோட 11 மணிக்கே வந்துடுறேன்னாரு. பொழுது விடிஞ்சு விடியாம சாமி கும்பிடாம வேக வேகமா ஓடினாரு. ஒரு 3 மைல் போயிட்டாரு. 3 மைல் போனவருக்கு என்னமோ தெரியல, திடீர்னு திரும்பி வந்தாரு. வீட்டுக்காரம்மா கேட்கறா, என்னையா 3 மைல் போயிட்டு திரும்ப வந்துட்டீங்களேன்னு கேட்டா. அவர் சொன்னார், நான் அவசரத்தில் ஓடிட்டேன், விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, என்ன தீர்ந்து போயிடும், அணைச்சி வச்சியான்னு சொல்ல வந்தேன்னு. அந்த அம்மா சொன்னா, ஓ மனைவியா இருக்கிறவ அதை கூட செய்யாம இருப்பேனா, நீ அந்த பக்கமா கால் எடுத்து வச்சோடனே நான் மலையை ஏற்றிட்டேன் விளக்கேன்னு. புரியுதா என்னன்னு? அந்த அம்மா உடனே திரும்ப கேட்டா, 3 மைல் நடந்தே வந்து ஐயா செருப்பு தேஞ்சு போயிருக்குமேன்னா அவ கவலைப்பட்டு. அதுக்கு அவர் சொன்னார், ஓம் புருஷன் அப்படி இருப்பேனா, திரும்பும் போதே அங்கே செருப்பை கழட்டி காகிதத்தில் சுற்றி கக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நடந்து வந்தேன்னு. இப்படி இருந்தால் தர்மம் எங்கே இருக்கும்? 5 ரூபாய்க்கு தர்மம் பண்ணிவிட்டு 50 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணுறேன். நினச்சி பாருங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இது என்ன, செல்வத்தின் பயனை ஈதல் பொறுப்பல் வெண்பா மாலை பாடுகிறது, புறநானூற்று பாடல் பாடுகிறது. தம்பியலா, உயிரெழுத்து எத்தனைன்னு தெரியுமா? 12. அப்படி சொல்லு. மெய்யெழுத்து எத்தனை சொல்லுங்களா, சந்தேகப்படாம. தமிழ்நாடு தானே இது, தமிழ்நாடா படிக்கிறீங்க. 18 மெய்யெழுத்து. மெய்யெழுத்துன்னு ஏன் சொல்கிறோம்? புள்ளி வைக்கிறதுனால சொல்கிறோம். சரிதானா? இக்கண்ணா இங்கண்ணா இச்சன்னான்னு சொல்கிறோம்ல மெய்யெழுத்து. உயிரெழுத்துங்கிறது ஆனா அவண்ணா அதானே. உயிரெழுத்துல புள்ளி இருக்கா? இல்லை இல்லை இருக்கா? இல்லை நீங்கள் சொல்லுங்க. இல்லை யாராவது சொல்லுங்க, இருக்கா? இல்லை இல்லை எல்லாருமா மொத்தமாக இல்லைங்கிறீங்களே. நான் சொல்கிறேன், உயிரெழுத்துல புள்ளி இருக்கு. நீங்கள் தான் படிச்சீங்க, நானும் தான் படித்தேன். அக்கு ஈயண்ணான்னு ஒன்று எழுத்து இருக்கா? ஈயண்ணான்னு ஒரு எழுத்து இருக்காடா? அதில் எத்தனை புள்ளி இருக்கு? 2 புள்ளி இருக்கு. ஏன் 2 புள்ளி வச்சாங்க? ஏன்னு தெரியணும்ல. மெய்யெழுத்துனா 1 புள்ளி, உயிரெழுத்து ஈயண்ணா 2 புள்ளி. ஈ என்பது ஒரு உயிரினம், பறக்குது. இன்னொன்று ஈ குடு எதையாவது அப்படின்னு குடுக்க சொல்லி வைத்த தமிழ் சமூகம் இந்த சமூகம். பிள்ளை வளர்க்கும் போதே கையில் தயிர் கடைஞ்சி கிச்சு கிச்சு மூட்டி, தயிர் கடைஞ்சி ஆத்தாவுக்கு கொடு, அப்பத்தாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, தங்கச்சி கொடு, பக்கத்து வீட்டுக்கு கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, பூனைக்கு கொடுன்னு சொல்லி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிக் கொடுத்த தமிழ் சமூகம். கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்றோம். எப்படி இருக்கு? 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலையை கட்டி அழகு பார்க்குறோம். 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலையை கட்டி அழகு பார்த்தா அழகாத்தான் இருக்கு. நம்ம ஒரு பிள்ளை அழகாத்தான் தெரியும். 5 வயசு பிள்ளைன்னா பொம்பளை பிள்ளை சேலை கட்டினா அழகாத்தான் இருக்கும். 5 வயசு பொம்பளை பிள்ளைக்கு சேலையை கட்டிவிட்டு 50 வயசு பொம்பளை நைட்டியை போட்டுக்கிட்டு நடுத்தருவில் தெரியுது. இதுவும் நாகரிகம் தான். என்ன செய்ய? நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கெல்லாம் உடைக்கி. எத்தனை கதை சொல்ல உங்களுக்கு? எவ்வளவு இருக்கு? என்ன பண்பாடுடைய சில கலப்பாடுடைய மக்கள் இந்த தமிழ் சமூகம் எப்படி இருந்தது? இந்த உலகத்துக்கே அறிவும் வீரமும் கடன் கொடுத்த தமிழ் சமூகம். ஆன்மீகத்தை இழந்தோம், அறிவை இழந்தோம். அறிவது அறிவு, உணர்வது ஞானம். மனசுனா ஈரம் இருக்கணும், மூளைனா ஆற்றல் இருக்கணும். 2ஐயும் இழந்து தவிக்கிறது இந்த மனித சமூகம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகையினால் நாளைய சமுதாயத்தை நலம்பெற செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது நன்றி. பாரடைத்தும் பொய்யனவே என்று பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதுனார் தாய் மாணவ சுவாமி. வாசற்படி கிடந்து வாராத பிச்சைக்கு ஆசைப்பட மாட்டேனார். உருக்கமுட அன்னம் இருக்குமிடம் தேடி வந்தால் உண்பேன், இல்லை என்றால் இல்லை என்ற தத்துவ கொள்கையோடு வாழ்ந்த ஒரு பட்டினத்து சுவாமிகள். வள்ளலாறு திருவொற்றியூரில் இருக்கிறார். நெல்லிக்கார பண்டார வீதின்னு ஒரு வீதி. நெல்லிக்கார பண்டார வீதி சென்னை திருவொற்றியூரில். பண்டாரங்கிற வார்த்தையை தூக்கிட்டாங்க, இப்போ நெல்லிக்கார வீதி தான் இருக்கு. பழனி கோயிலேருந்து பண்டாரத்தை தூக்குனது மாதிரி வீதியில் பேரையும் தூக்கியாச்சு. நான் என்னத்தை சொல்றது? இப்போ வள்ளலாறு திருவொற்றியூர் கோயிலுக்கு போகணும். போகிறதுக்கு முன்னால் அவர் போகிற வீதியில் ஒரு 5 வீடு தள்ளி ஒரு சாமியார் உட்கார்ந்துருக்காரு. நிர்வாணமாக உட்கார்ந்துருக்கார். திகம்பரர்னு பேர், ஆடையற்றவர்னு பேர். அவர் பேர் ராமலிங்கம். ஆனால் அவருக்கு ஒரு தோபா சாமியார்னு ஒரு அடைமொழி உண்டு. ஏன் தோபா சாமியார்னா, மூவர் பாடிய தேவாரத்தில் ஞான சம்பந்தர் பாடிய முதல் பாடல் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவர் மதிசூடி காடுடைய சுடலைப்படி பூசி அப்படின்னு பாடினார் பாருங்க. அந்த தோபா தோடுடைய செவியன் என்ற பாடலை மனசில் வச்சுக்கிட்டு தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிகிட்டே இருப்பாராம். அடைமொழி எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, அவருக்கு அது கிடைச்சிருக்கு. ஆனாலும் அவர் நிர்வாணமாக உட்காந்துக்கிட்டு சாமியார் என்ன பண்ணுவாராம், போகிற வர ஆளுகள்லாம் திட்டுவாராம். இந்த நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுது, கழுத போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஒருத்தர் போய் கேட்குறாரு, ஏயா போகிற வர ஆளுகள் அப்படி பேசுகிறா, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்னாரா, என் கண்ணுக்கு யாருமே மனுஷனா தெரியலேன்னா. யார் கண்ணுக்கு? அவர் கண்ணுக்கு யாரையுமே மனுஷனா தெரியலேன்னா அவருடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி இருந்திருக்கு? இப்போ வள்ளலாற்றை போய் சீடர்கள் சொல்றாங்க, சுவாமி
நம்ம இந்த பாதையில் போக வேண்டாம், வேறு பாதையில் போவோம். ஏப்பா அங்கே ஒரு சாமியார் இருந்துக்கிட்டு எல்லாரையும் அதிகமாக திட்டுறேன், நம்ம அந்த பாதையில் போக வேண்டாம்னாராம். அதுக்கு வள்ளலார் சொன்னார், யார் வேணாலும் பேசட்டும், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். எப்போதும் அந்த பாதையிலானது போனோம், புதுசாக போனால் மாற்றலாம். அதனால் எப்போதும் பாதை போவோம்னார். போயாச்சு. போகிற போது எல்லாரையும் திட்டுன அந்த சாமியார் வள்ளலார் வரும்போது சொன்னாரா, இதோ மனிதர் வருகிறார்னு. மனிதர் வருகிறார்னு சொல்லி சும்மா இருக்கலை, நிர்வாணமாக உட்கார்ந்துருந்தார். வெக்கப்பட்டு கையை வச்சு மறைத்து கொண்டாராம், மறைக்க வேண்டிய இடத்தை. அதான் குறிப்பு. இங்கே என்ன காரணம்? கொஞ்ச நேரம் போய் வள்ளலார் உட்கார்ந்து பேசுகிறாரு. பேசின அடுத்த வினாடி அங்கிருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வேலூரில் போய் சீவ ஒடுக்கமானார் தோபா சாமியார் என்ற ராமலிங்க சாமியார். வெள்ளக்கார ஆட்சியில் மிகுந்த பெருமை அடைந்தவர் அவர். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். சில பேரை பார்த்தா கையெடுத்து கும்பிட தோணுதா இல்லையா? ஏன்? அவங்க நடந்துக்கிற விதம், அந்த அன்பு. எங்கள் சாமியெல்லாம் பார்த்தோம்னா எங்கே கண்டாலும் கும்பிட்றோம் நாங்கள். ஏன்? சாமின்னா அவர் தான் சாமி. அந்த பண்பாடோடு பழக்க வழக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க. சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. படுத்துறாங்கல, பதவியில் இருந்தாலும் படுத்துறேன், இல்லைனாலும் படுத்துறேன். மக்களை என்ன பாடுபடுத்தி வைக்கிறாங்க சொல்கிறத நினச்சி பாருங்க. தாய்மார்கள்லாம் கருணையே வடிவமானவர்கள். அப்பா மட்டும் பிள்ளைய அடிச்சுட்டா தாய் பதறிடுவான், உடனே வந்து தடுத்துருவாள்ல. ஆமா, எதுக்கு அடிக்கிறீங்க? அவன் என்ன பெருசாக தப்பு பண்ணிவிட்டேன், உலகத்தில் இல்லாத தப்பு, நீங்கள்லாம் அந்த காலத்தில் ஒழுங்காக இருந்தியா கேட்டுருவா அடுத்த வார்த்தை. உடனே அவர் ஒன்றும் புரியாது, உன் பிள்ளைன்னா நீ செல்லம் கொடுத்து கெடுத்து வை அப்படின்னு அவர் போக வேண்டியதான். உடனே சொல்லுவா, ஏன்டா அந்த மனுஷன்ட்ட எடுத்து பேசுகிறேன், இந்த பக்கம் போ, காசு தரேன்னு கடன் அடிப்போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வா, இல்லை அக்கா வீட்டுக்கு போ, அத்தை வீட்டுக்கு போ. இப்படி தாய் உள்ள என்ன செய்யுது? தாய் உள்ளம் அந்த கருணையை வடிவத்தை வெளிக்காட்டுது. அதனால தான் தாய் அம்பாளுக்கு 9 ராத்திரி, பெண்களுக்கு நவராத்திரி, ஐயனுக்கு 1 ராத்திரி சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு எப்படி இருக்கணும்? விரதமாக இருக்கணும், முழிச்சு இருக்கணும், சிவநாமம் உச்சரிக்கணும், பஜனை பாடணும், பக்தியாக இருக்கணும். அது மாதிரி கோயம்புத்தூரில் மாதிரி குத்தாட்டம் போடக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்போ சிவராத்திரி அமைதியின் வெளிப்பாடு, அதுபோல அன்பின் வெளிப்பாடு. அதனால தான் அன்பே சிவம், அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. ஆனால் அப்பா பட்னியா போடுவார், அம்மா பட்னி போடுவாளா? 9 ராத்திரி நவராத்திரி, என்னென்ன விதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளியோதரை, தயிர் சாதம், என்னென்னவோ கொடுக்கும். அம்பாள் பிள்ளைய பட்டி போட மாட்டான். அது மாதிரி தான் 7200 மணி நேரம் ஒரு குழந்தை கருவில் இருக்கு. 7200 மணி நேரம் தாய் சுமக்கிறா. அந்த குழந்தைய வெளியில் வந்த உடனே ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, மலசெல்லாம் சுத்தம் பண்ணி, அவனுக்கு தலையை வலிச்சா தனக்கு தலைவலிக்கும், தனக்கு தலைவலிச்சா பிள்ளைக்கு கோளாறு, கண்டதையும் சாப்பிடக்கூடாதுன்னு வாயை கட்டி வயிற்ற கட்டி அந்த பிள்ளைய வளர்த்து இந்த மாதிரி பிள்ளைய நடமாட விட்டா கண்ணு ராஜா யார் மையண்டான்னு கேட்டு பாருங்க. சுப்பிரமணிய மையம், சுப்பிரமணியன் அப்புறம் சுமந்தாரு, அவங்க அம்மா சுமந்தா. பேர் யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு. ஏன்? தியாகங்கள் பெண்கள், எப்போதுமே விட்டு கொடுத்து வாழ்பவர்கள் பெண்கள். அதனால தான் பெண்களை ரொம்ப ஏளனமாக நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். நினைக்கிறோமா இல்லையா? உலக மகளிர் தினம் கொண்டாடணுமே, இப்போ தானே ஒரு மாதம் இருக்கும், ஒரு 10-20 நாள் இருக்குமா? உலக மகளிர் தினம் எதனால் உருவாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கெல்லாம்? சொல்லுங்க. படுத்து நான் தான் சொல்லணும். ஒவ்வொரு தினமும் வருது. புரட்சிகரமான கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்க அண்ணன் அவர்களுக்கு தம்பி பாலா மானூர் அவர்கள் 300 ரூபாயும், ஆயத்திறந்தல் தம்பி வீரபாண்டி அவர்கள் 200 ரூபாயும், மானூர் சண்முகவேல் சீனா சமூகவேல் அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி 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 நன்றி. உளமார்ந்த வணக்கம். பாலா, மானூர், வீரபாண்டி, ஆதித்தன் ஏந்தல் 200, 300, 500. நீங்கள் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம எப்போதும் மொட்டையாக முடிக்கிற ஆளுகளில் எதையும் தொடங்கி வைக்கிற சமூகம். கல்யாணம், காது ஊத்து, எந்த விசேஷத்துக்கு போனாலும் 101, 201, 501 அப்படி தான் எழுதணும். ஏன் இப்போ 100 முழுமையானது யாருனால? ஏன் எழுதணும்? 1 ரூபா சேர்த்து எழுத சொன்னது காரணம் என்ன? 1 ரூபா எதுக்கு எழுத சொன்னா சேர்த்து சொல்லுங்கள். 1 ரூபா சேர்த்து எழுதிய சமூகம். நானும் பல விசேஷத்துக்கு போய் பார்த்துட்டேன். 100 ரூபாய் கொடுத்துட்டு பையில் கையை விட்டு பார்த்துட்டு சில்லறை இல்லைங்க எழுதிட்டு போ அப்படியா? சரி, எழுதுகிற ஆளாவது 1 ரூபாயை சேர்த்து எழுதி 101 ஒரு தொடக்கத்தை உண்டு பண்ணி வைப்போங்கிறதுக்கு தான், நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கணுங்கிறதுக்கு தான் 101, 201 வச்சாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் விட்டுவிட்டு 100 எழுதிக்கிட்டு இருக்கோம். அப்படி 100 எங்கே எழுதணும்?
எங்கே எழுதின துக்க காரியங்களுக்கு தான் அது முற்று பெறணும், அதுக்கு மேலே தொடரக்கூடாது என்று தமிழ் இலக்கணப்படி அப்படி சொல்லி வச்சாங்க. இங்கே எல்லாத்தையும் ஒரே மாதிரியே கவனிச்சிட்டோமே. மூணா ராமச்சந்திரன், மானூர் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி. இந்த ராமச்சந்திரன் எழுதும்போதே ஈனா சேர்த்து எழுதணும். சொல்லும்போது ராமச்சந்திரன் சொல்லிடலாம், எழுதும்போது ஈனா சேர்த்து எழுதணும். அதுதான் இலக்கணம். ஒரு ராமச்சந்திர கவிராயரும் மாம்பழ கவிராயரும் நண்பர்கள். மாம்பழ கவிராயரை பார்க்க ராமச்சந்திர கவிராயர் வர்றாரு. மாலை நேரம். மாம்பழ கவிராயருக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது, மாலைக்கண், அதான் திரைன்னு சொல்கிறோம்ல, அது நரை திரை. அந்த பக்குவத்துக்கு வந்துட்டாரு. இப்போ யாரோ வர்றது மாதிரி தெரியுது. யாருப்பா வர்றதுன்னு கேட்குறாரு. இவர் பதில் சொல்லணும், நான் ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னு சொல்லணும். சொல்லும் போது இவர் என்ன செய்கிறாரு, ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னு ஈனாவை அழுத்தி சொல்கிறாரு. சாதாரணமாக சொல்லணும், எழுதும் போது தான் ஈனா சேர்க்கணும். சொல்லும் போதே ராமச்சந்திரன் வந்திருக்கேன்னாரு. மாம்பழ கவிராயர் கேட்குறாரு, ஈக்கு என்னப்பா இங்கே வேலைன்னாரு. ஈனாவை அவர் அழுத்தி சொன்னோன்னே ஈக்கு என்ன இங்கே வேலைன்னாரு. இவரும் புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம ஈனாவை கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டோம், அதை அவர் சுட்டி காட்டுறாரு, தப்பிக்கணுமே. உடனே அவர் சொன்னாராம், மாம்பழம் இருந்தால் இருக்கத்தானே செய்யும்னாராம். தமிழ் கூறும் நல்லுலகம் என்ன சொல்லி வைக்கல நமக்கு. சிவகங்கைக்கு மானாமதுரைக்கிறதுல வேம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. வேம்பத்தூரில் ஒரு ஐயர் பிறந்தார். அந்த காலத்து ஐயர், அவர் பேர் பிச்சு ஐயர். ஆனாலும் ஒரு அடைமொழி, அவங்க ஊர் வேம்பத்தூர், சுருக்கமாக வேம்புன்னு கூப்பிடுவாங்களாம். வாங்க பெட்டிக்காரரே, வாங்க மிருதங்கக்காரரே, வாங்க நாரதரேன்னு கூப்பிடுறாங்கல்ல, அது மாதிரி அவரை வாங்க வேம்புன்னு கூப்பிடுறது வழக்கம். அப்படி வேம்புன்னு கூப்பிட்டவர் ஒரு நாள் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருடைய சபைக்கு போகிறாரு. ரொம்ப காலதாமதமாக போகிறாரு. தம்பியில் சத்தம் இல்லாமல் இருக்கிறா, நீ என்னடா தலைகளை திரும்பி இருக்காரு. தம்பி, வெடி போடுறவங்க காலையில் போடுங்கப்பா. இப்போ இங்கே வெடி போடுறது இங்கே நாடகத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. அண்ணன் நல்ல தத்துவமாக பேசிக்கிருக்காங்க, இடத்துல பண்ணாங்க. தயவு செஞ்சு காலையில் சாமி புறப்பாட்டுக்கு போடுங்க. இப்போ யாரும் போடாதீங்க, நிப்பாட்டுங்க. ஆமாம், ரொம்ப அருமையான வார்த்தையை ஐயாவும் சொன்னார். வெடி போடுறதோடு மட்டும் இல்லை, காலையில் சாமி புறப்பாட்டுக்கு வெடி போடலாம்னார். புறப்பாடு சரியான வார்த்தை. சில ஊரில் அப்படியே சாமியை தூக்கணும், வாங்க. எதை தூக்குறது? தூக்குறது எதை? நம்ம பக்குவம் இல்லாமல் மாறிட்டோம். ஏன், எதனால? எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது தானே. தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறாங்க அந்த ஆள், சொல்கிறாங்களா இல்லையா? தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு குதிக்கிறான்னு சொன்னா எதுக்கு சொன்னாங்க சொல்லுங்க பாப்பா. யாராவது தாட்டு போட்டு தஞ்சாவூர்னா என்னையா சொல்லுங்க. தாட்டுனா தஞ்சாவூர் வாழை இலைக்கு பேரு தாட்டு. தஞ்சாவூர் வாழை இலைக்கு பேரு தாட்டலைன்னு பேரு. அதனாலதான் தாட்டு. பூட்டுனா என்ன, 5 இலையை வச்சு ஒரு அடுக்கா கட்டினா அதுக்கு பேர் பூட்டு. அதனால தான் தஞ்சாவூர் தாட்டலையை தான் தாட்டு போட்டு தஞ்சாவூர்னு சொல்லி வச்சேன் நம்ம ஆள். எப்படி எல்லாம் இந்த உலகத்திலே வழங்கி இருக்கிறது, இந்த தமிழ் கூறு நல்லுலகத்திலே. அப்படி தாய்மார்கள் கருணைய வடிவமானவர்கள். 1700களில் அமெரிக்காவில் பெண்கள் வேலை பார்த்து ஒரு 500 பேர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்லை, 16 மணி நேரம் வேலை செய்கிறார்கள். 16 மணி நேரம் வேலை செய்த அந்த பெண்களுக்கு கூலி கொடுக்குற முதலாளி என்ன பண்ணாங்க தெரியுமா? கூலி கேட்கும்போது ஒரு இரவு எங்களோட தங்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு போங்கன்னு நிர்பந்திக்கிறார்கள். அந்த நிர்பந்தத்தில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டு நொந்து போன அந்த பெண்கள் சமுதாயம் ஒரு நேரம் போராட்டத்தை துவங்குறாங்க. அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுகிறார்கள். அந்த வெற்றி பெற்ற நாள் தான் உலக மகளிர் தினம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அதோட மட்டும் இல்லை, முதலாளித்துவம் கொஞ்சம் சகிக்கலை, விருதலை கொடுத்தாச்சு, பெண்கள் போராடி பெற்று விட்டார்கள். ஆனாலும் பழி வாங்க நினைச்சான். பெண்கள் வேலை பார்த்த நிறுவனத்தில் தீ வச்சு 300 பெண்களை கொன்று குவித்தார்கள். இது எவ்வளோ பெரிய துயர செய்தி. அங்கே மட்டுமா, நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களிலே மார்த்தாண்டம், கேரளா, அதை ஒட்டி அந்த பகுதிகள் எல்லாம், கன்னியாகுமரி எல்லாம் மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு. பெண்களுடைய மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு. எவ்வளவு கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. ஒரு பெண்ணு குதித்தெழுந்தால் இனிமே இருந்தா தானடா வடி போடுவியம் படுவாவியலான்னு தன் கொங்கையை மார்பகத்தை அறுத்தவங்க மூஞ்சில வீசிட்டு சாக துணிந்து செத்து போனால் வீர பெண்மணி நாஞ்சலி என்ற வீரமங்கை. இன்னைக்கு மார்த்தாண்டத்தில் சிலை இருக்கு. பெண்களை சாதாரணமாக இட போடாதீங்க. விழாவில் ஒரு எலும்பு வச்சுருக்கேன் இறைவனவர்களுக்கு. அதனால தான் பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா அப்படியே நிற்கும், குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சா தண்ணி நிற்கும். அப்போ எல்லா ஆற்றலும் பெண்களுக்கு உண்டு. நமக்கு ஒரு ராத்திரி, அவங்களுக்கு 9 ராத்திரி. பெண்கள் மகத்துவமானவர்கள். பெண்களை போற்றாது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பெண்ணின் பெருந்தக்கை யாவளை என்றார் பொய்யாமொழி. அதுதான் இந்த உலகத்தில் சிறந்த பண்பாடுடையது. அதனால் ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாத வீட்டை பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? முதல் நாள் குடிச்சிட்டு ஒரு கோவலையை வச்சுட்டு போயிட்டேன் நாடகத்துக்கு. எங்கள் வீட்டில் 2 பயலுக இருக்காங்க. மறுநாள் வர்றேன், அங்கனே தான் இருக்கேன் அந்த கோவலை. ஏன்டா இதை எடுத்து வைக்கப்படாதான்னு கேட்குறேன். அது எங்கள் வேலை இல்லை, அது உங்கள் வேலைன்ட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. எந்த பிள்ளையாவது சொல்லி பேச்சு கேட்குதா? 5 வயசுல பிள்ளை சொல்கிறேன், எங்கள் அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க
பார்க்க முடியாதுங்கிறேன். 10 வயசானோன்னு சொல்கிறேன், எங்கள் அப்பா நல்லவர் தான் இருந்தால் அப்பப்போ கத்துவார், புத்தி சொன்னால் பிடிக்கல. 15 வயசில் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன், அம்மா உன் வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடுறாரு, அப்புறம் நாளைக்கு நல்லா தெரியாது பார்த்துக்கின்றேன். அப்புறம் 20 வயசில் அவங்க அம்மாட்ட போய் தலையில் அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம் பண்ண, ஐயோ எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. அப்புறம் 30 வயசில் சொல்லுவேன், நான் எங்கள் அப்பாவோட பேசுகிறதே இல்லைங்க, யாப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், அந்த ஆள் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கிறேன். நடக்குதா இல்லையா? எங்கே போய் சொல்ல? மண்டையில் முடிவு அடிக்கிறாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேர், பண்பாடு அதுக்கு பேர், கலாச்சாரம் அதுக்கு பேர். காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பயல்களை வச்சுட்டு வெளுக்கணுங்கிறேங்க, வெளுக்கணுங்க, வெளுக்கணும். எப்படி கொடுமை இது? எவன் சொல்லி கொடுத்தேன்? முடி அலங்காரம் என்பது முக அழகாட்டணும், அழகை காட்டணும். அலங்கோலமாக திருறாங்க, கேட்டால் நாகரிகம். ஆனால் அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கோடு ஓட்டு கூட்டிகிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு தாய்க்கும் தெரியாது, பிள்ளைக்கும் தெரியும். எப்படி இருந்த சமூகம்? ஏன் இந்த கொடுமை? ஏன் இந்த விபரீதம்? 40 வயசான கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பிள்ளை ஊட்டி வரந்துருமா? அப்போ சொல்லுவேன் பாருங்க, ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்தில் அவளை வறுமையிலேயே எங்கள் அப்பா எங்களையெல்லாம் எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. அப்பதான் சொல்றேன். எப்போ? 40 வயசில். 5 வயசில் சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தால் இக்கரையும் பச்சை. உணரணும். யதார்த்தத்தை உணராவிட்டால் வாழ்க்கை சிறக்காது. நீங்கள் மாட்டு வண்டியும் மனுஷ உடம்பு ஒன்று, பெரிய ஆச்சரியம் இல்லை. மாட்டு வண்டி பார்த்துருக்குது இல்லை? பார்த்துருக்கோம். மாட்டு வண்டி இருந்தால் மாடு வண்டி ஓட்டு, குதிரை வண்டி, யானை ஓட்டி ஓட்டுறாரு, ஒரு பொம்மை வச்சிருக்கிறார், மாட்டை அடக்கிறார் ஒரு பக்கம் வீரர். ஆனால் மாட்டு வண்டியும் மனித உடம்பு ஒன்று. எது போல? மாட்டுக்கு அறிவு இருக்குது. எத்தனை அறிவு? 5 அறிவு. விலங்குகளுக்கு 5 அறிவு. வண்டிக்கு அறிவு இல்லை, அது ஜட பொருள். வண்டி அறிவில்லை, மாடு அறிவு இருக்கு. அறிவு இருக்கிற மாடு மாட்டு வண்டியில் தானா சேராது, அறிவில்லாத வண்டியும் போய் தானா சேராது. மாட்டையும் வண்டியும் பூட்டுறதுக்கு யார் இருக்கிறா? மாட்டு வண்டி உரிமையாளர் உடையவர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வண்டி மாட்டை பூட்டணும், அவர் தான் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எவ்வளோ தூரம் ஓட்டணும், எப்போ ஓட்டணும், எங்கே கொண்டு போய் மாட்டு வண்டி அவுத்து கட்டணுங்கிற கணக்கு யாருக்கிட்ட இருக்கு? மாட்டு வண்டி உரிமையாளர். அதுபோல அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி இறைவன் பரமாத்மா எம்பெருமான் ஓட்டுகிறார். எவ்வளவு தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ அவுக்கணுங்கிற கணக்கு அவன் கையில் இருக்கு. ஆனாலும் பேசுகிறான், என்னை விட ஆள் இல்லைங்கிறேன். எப்படி சொல்றது? படுத்தா எந்திரிக்கிறமாங்கிறது நிச்சயம் இல்லை. தூங்கும்போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அண்ணன் அவர்களை பாராட்டி காரியாவட்டி அவர் தம்பி வடத்தரசு அவர்கள் 100 ரூபாயும், மானூர் மும்பை மனோகரன் அவர்கள் 100 ரூபாயும் அன்பளிப்பு வழங்குகிறார்கள். நன்றி நன்றி நன்றி. வல்லத்தரசு அண்ணா அவர்களுக்கும் மானூர் ஐயா அவர்களுக்கு நன்றி. உளமார்ந்த வணக்கம் 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 வணக்கம். ஆமாம், ஒருத்தர் திடீர்னு இறந்து போனார். இறப்புங்கிறது வரத்தானே செய்யும், மறைச்சி வச்சிருக்காங்க. உடம்புல உயிர் இருக்கிறது ஆச்சரியமா, போகிறது ஆச்சரியமா? உடம்புல உயிர் இருக்கிறது ஆச்சரியமா, உடலை விட்டு உயிர் போறது ஆச்சரியமா? போறதே ஆச்சரியம், டக்குன்னு போயிருமே. ஓ, போறதே ஆச்சரியம். ஆமா, காலையில பார்த்து நல்லா தானே இருந்தாரு, என்ன திடீர்னு இல்லையே, அதான் போய்த்தாரு. அப்புறம் நல்லா இருந்து என்ன பண்ண? அது போ. நீங்க எது ஆச்சரியம்? உள்ள இருக்கிறதா ஆச்சரியம், போறதே எப்ப இருந்தாலும் போகும்ல, அது தெரிஞ்சது தானே. ஒரு ஓட்டை உள்ள பானையில ஒட்டி ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தண்ணி ஒழுகும். ஆனா இத்தனை ஓட்டை உள்ள இந்த உடம்புல இந்த காற்றை நிறுத்தி வச்சிருக்கேன், அவன் யாரும் நம்ம யோசிக்கணுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய ஆளுன்னு யோசிக்கணும்ல. இறைவன் ஒருவன் மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் என்னென்னதான் நிகழும் பாருங்க. தூத்துக்குடியில் ஒரு பொம்பளை பிள்ளையை கெடுத்து அடித்து மண்டையை உடைச்சி 2வது அந்த பிள்ளையை துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டேன். 12வது நாள் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறார்கள் விளாத்திக்குளம் காவல்துறை. அப்படி கண்டுபிடிச்சோன்னே அவன் வாக்குமூலம் கொடுக்குறேன். ஏன்டா இப்படி கொடுமை பண்ணான்னு கேட்டான். நான் கஞ்சா போதையில் இருந்தேன் செஞ்சுட்டேங்கிறேன். கஞ்சா போதையில் இருந்து தவறு செய்து விட்டேன்னு உண்மையை ஒத்துக்கிறேன். நாட்டில் பல பேர் பேசுகிறேன், இந்த நாட்டில் போதை பொருளே இல்லைன்னு. வெக்கம் இல்லை, வெக்கம் இல்லை. மனசார தெரியுது. மதுராந்தகத்தில் இரவு முழுவதும் ஒரு மாணவியை துன்புறுத்தி இருக்கிறான் குடிகார பயலுங்க. ஆனால் குடிகாரன் சொல்லப்படாதான், மதுப்பிரியர்னு சொல்லணுமா? எவ்வளவு கொடுமை நிகழுது பெண்களுக்கு எதிரான. திருப்பூரில் கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா கொடுமையா இருக்கு இது? என்ன இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்க? பயமா இருக்க. நமக்கு தேவையில்லை பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். சரி, அப்புறம் பாருங்க, ஒருத்தர் செத்து போனாரா, செத்தவருடைய ஆத்மா யமலோகம் போயிடுச்சு. யமலோகம் போனா யமதர்மனை பார்த்து இவன் திட்டுறேன், எதுக்கு அதுக்குள்ள என்னை கூட்டிட்டு வந்தேன், எவ்வளவு வேலை இருக்கு எனக்கு, எவ்வளவு சொத்து சேர்க்கணும், என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் கேட்காம நீ பாட்டில் பொசுக்குன்னு என்னை கூட்டிட்டு வந்துட்டேன். யமதர்மன் சொன்னார்,
சொன்னார், டே விதி முடிஞ்சா இங்கே வந்துதான் ஆகணும், யாரும் அங்கே இருக்க முடியாது, அதனால நீ வந்துட்டு அப்படியே தியானத்தில் உட்காரு, முருகனை வேண்டிக்க, நல்ல இனிமேல் ஒரு பிறவி இருந்தால் நல்ல பிறவியாக இருக்கட்டும் அப்படின்னு வேண்டுறான்னு சொல்லிட்டார். இவன் எனக்கு மனசு கேட்கல. டேய் தம்பியில் சத்தம் இல்லாமல் டேய் அப்படியே சுற்றி பார்க்குறேன், கடிகாரம் நிலை கடிகாரம் இருக்கா, கடிகாரம் மாட்டியிருக்கு எங்கே பார்த்தாலும். இவன் கேட்குறான், எதுக்கு யமலோகத்தில் கடிகாரத்தை மாட்டி வச்சிருக்கேன்னு கேட்டான். யமதர்மன் சொன்னார், பூலோகத்துலேருந்து வர்றவங்க எல்லாருக்கும் ஒரு கடிகாரம் மாட்டி வைப்போம்னாரு. எதுக்கு மாட்டி வச்சேன்னு கேட்டார். யார் யார் எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்டா, அதுக்கு தான் மாட்டி வச்சிருக்கேன்னாரு. இவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, நமக்கு ஒரு கடிகாரம் மாட்டி வச்சிருப்பாங்களே அப்படின்னு யமனை கூப்பிட்டு கேட்டார். யமதர்மராஜா, எனக்கு கடிகாரம் மாட்டியிருக்கீங்களா? ஆமாம், அந்த கடிகாரம் தான் பாடுறான்னாரு. அவன் பார்த்தான், கடிகாரம் நேரத்தை தாண்டி ஓடுது. இவனுக்கு பயம் வந்துருச்சு, நம்மளும் பொய் சொல்லியிருக்கிறோமா, பொய் சொன்னது மாதிரி நமக்கு ஞாபகம் இல்லையே, செஞ்சதை தப்புன்னு உணர மாட்டேங்கிறான்ல, அதுதான் அங்கேயும் போய் அந்த புத்தி வேலை செய்யுது. ஆகா யமதர்மராஜா, நான் இவ்வளவா புழுகுனேன் எனக்கே தெரியலையே. பக்கத்தில் ஒரு கடிகாரம் ஓடாமல் இருந்துச்சு. ஓடாமல் இருந்த கடிகாரத்தை பார்த்து இது யாரோட கடிகாரம்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார் யமதர்மராஜா, அதுதான் உங்கள் இந்தியாவில் வாழ்ந்த அயல்நாட்டு பெண்மணி அன்னை தெரசா அம்மையார் உடைய கடிகாரம்னார். இவனுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் ஓடலை? அந்த அம்மா பொய் சொல்லலையா? சொல்லலை. எப்படி இருக்க விட மாட்டாங்களே, காசு கொடுத்தாலும் பொய் சொல்ல வச்சிருப்பாங்களே, அந்த அம்மா எப்படி பொய் சொல்லாமல் இருந்தான்னு கேட்டேன். ஏன்னா அவனை அந்த பாடு வருத்திருக்காங்க. இப்போ சொன்னார் யமதர்மராஜா, அடே அந்த அம்மா அயல்நாட்டில் பிறந்தவன், இந்தியாவுக்கு வந்து தொழு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவி அந்த நிறுவனத்துக்கு அந்த நோயாளிகளுக்கு நிதி திரட்ட எல்லா கோடீஸ்வரர்கள்ட்டையும் கை நீட்டினா. அப்படி கொல்கத்தா வீதியில் ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட போய் 2 கையும் ஏந்தனா. அவர் காரி எச்சியை உமிழ்ந்தார், கையில் துப்பிட்டார், எச்சியை துப்பிட்டார். அந்த அம்மா முகம் சுளிக்கலை, கோவப்படலை, ஒத்த கையை அப்படியே மடங்கிக்கிட்டு மறுகையை நீட்ட ஒரு கேள்வி சொன்னா, பெரியவரே பணக்காரரே, எனக்கு வேண்டியதை கொடுத்துட்டீங்க, எனக்கு போதும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது கொடுங்கன்னு மறுகையை நீட்டினா. அவன் நொந்து சொத்துல பாதி எழுதி வச்சதாக வரலாறு சொல்லுது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் என்று வள்ளுவம் நமக்கு கற்பிக்குது. அதனால தான் அந்த அம்மா கடிகாரம் ஓடலைன்னாரு. இவனுக்கு அப்பவும் ஏற்கல, மனசு ரொம்ப சந்தேகமாகவே இருக்கு. இப்போ திடீர்னு இப்படியே பார்த்து இந்த பக்கமாக இருந்தேன், ஒரு காத்தாடி ஒன்று கடாமுடான்னு சுத்துச்சு. காத்தாடியை பார்த்தோன்னே யமதர்மராஜாவை கூப்பிட்டு கேட்குறேன், யமதர்மராஜா காத்தாடி ஒன்று அளவுக்கு அதிகமாக ஓடுது, அருந்து விழுந்துருமோ என்னமோன்னு பயமாக இருக்குன்னு கேட்டேன். அப்போ யமதர்மராஜா சொன்னார், அடே அது காத்தாடி இல்லைடா, அதுவும் கடிகாரம் தான்னாரு. கடிகாரமா? ஏயா இப்படி ஓடுது, கடிகாரம் இப்படி ஓடுமா? எந்த உலகத்திலே அப்படி ஓடி இருக்கு கடிகாரம்? யார் விட்டு கடிகாரம்னு கேட்டேன். அதுக்கு தான் யமதர்மராஜா சொன்னார், அதாண்டா உங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அரசியல்வாதிகளுக்கும் உள்ள கடிகாரம்னாரு. அப்படின்னா எவ்வளவு புளியிருக்காங்க. புழுகுனாலும் நம்ம அதை வெறுக்கலையே. 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. என் அறிவில் சிறந்த பெரியோர்களே, இன்னைக்கு வரைக்கும் பாமர மக்கள் எதுக்கு பேர்? பாமர மக்கள்னா என்ன அர்த்தம்? படிக்காதவர்கள், அறியாதவர்கள், தெளிவு பெறாதவர்கள். அப்படி அறியாமலே படிக்காமலே தெளிவு பெறாமலே இந்த மக்களை 79 ஆண்டுகளாக வச்சிருந்தது ஆண்டவன் குத்தமா, ஆண்டவங்க குத்தமா? நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, ஆரம்பண கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்கும். இருந்தாலும் இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை. ஏற்ற பாவை செய்கிறார்களா கலாச்சேவை என்று பற்றற்று கவனிப்போம். நாராயண அண்ணன் அவர்களுக்கு என் சார்பாக 100 ரூபாய் நண்பர்ப்பு வழங்கி, இந்த கல்யாண வீட்டில் ஆடு உரிச்சு போடுறதும், கசாப்பு கடையில் ஆடு தொங்குறதுக்கு விளக்கமும், கல்யாணத்துக்கு பொண்ணு வாக்க போகிற விளக்கமும் சொல்லுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நறுக்குடி வெடி போடுறத நிப்பாட்டுங்க தம்பி. யாராக இருந்தாலும் வருத்தப்படுற அளவுக்கு நடந்துக்கிறாங்க. வெடி போடுறத நிப்பாட்டுங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாரும் மனசும் புண்படுத்துது. நற்குடி சங்கர் வாட்டர் சப்ளையர் ரூபாய் 500 அவர் நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். நற்குடி சங்கர் வாட்டர் சப்ளை. நரிக்குடி சங்கர் ரெண்டும் தமிழில் இருக்குது. அப்புறம் என்ன வாட்டர் சப்ளை? தண்ணீர் வண்டி. வீட்டுக்கு பால் ஊற்றின காலம் போய் இப்போ தண்ணி ஊற்றி விட்டுறான். என்ன செய்ய? பால் ரொம்ப சத்தான உணவு, திடப்பொருள். பால் இல்லாமல் வாழ முடியாது. பிறக்கும் போதும் பால், கடைசியாக போகிற போதும் பால்.
ஆனால் பாலை எப்படி வியாபாரம் பண்ணுறா பால் வியாபாரி எல்லாம் விடிய காலம் 3 மணிலேருந்து வீடு வீடாக போய் பால் வண்டி வந்துருச்சு அப்படின்னு சும்மாவும் இல்லை ஒரு மணியை வேற கட்டி போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே போக வேண்டியிருக்கு. பாலை வீடு வீடாக கொண்டே ஊற்ற வேண்டியிருக்கு. பாலா போன சாராயத்தை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, எந்த சந்துக்களை வச்சாலும் கண்டுபிடிச்சேன். கருமமாக இருக்குது நமக்கு. என்ன சொல்கிறது, அதுலேயும் ஐயா ரொம்ப அற்புதமாக பொண்ணு பார்க்க போகிறதுக்கு ஒரு சடங்கு, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான பரீட்சை. நீங்கள் ஆட்டுக்குட்டியை உரிக்கிறதும் ஆடு ஏன் உருவடுதுன்னா அவர் செய்த வினை பயன். அது ஐயா ஒருத்தர் விளக்கமாக சொல்கிறாரு. அந்த கருத்தெல்லாம் அது இல்லை, எந்த இதுக்குமே இல்லாத ஒன்று. நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அன்பளிப்புலங்கி அன்னார் அவர்களுக்கு நன்றி, உளமார்ந்த வணக்கம். அந்த காலத்தில் பொண்ணு பார்க்க போகிறவங்களாம் எப்படி போனாங்க? பொண்ணு வீட்டிலேருந்து 5 பேர் 7 பேர் 9 பேர் போனாங்க. பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போவாங்க. பொண்ணு வீட்டில் ஒரு விளக்கு, குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்களாம். இப்போ இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து போகிறவங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு குத்து விளக்கு ஏற்ற சொல்லணும். குத்து விளக்கு ஏற்றுற விதத்தை பார்த்து இந்த பொண்ணை எடுப்போமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்களாம். எப்படி பரிச்சை வச்சுருக்காங்க பாருங்க. அந்த மணப்பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருக்கிறோமா, திரி முழுதும் எண்ணெய் நனைஞ்சிருக்கும். அப்போ உடனே பற்ற வச்சா பிடிக்காது தீக்குச்சி. ஆமாம். அப்போ என்ன செய்யணும், திரியை கொஞ்சம் புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பற்ற வைக்கணும். அதுதான் பண்பாடு. இப்போ அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துருந்தா அதே மாதிரி வந்து அந்த திரியை புளிஞ்சிட்டு தீக்குச்சி எடுத்து உரசி பற்ற வைக்க முற்படும். புளிஞ்ச எண்ணெய் கையில் ஒட்டி இருக்கும்ல விரல்ல, அதை என்ன செய்யுதுன்னு கவனிப்பாங்களாம். அந்த புள்ள படக்குன்னு தலையில் தடவிட்டு பற்ற வச்சுன்னா இவன் தலையும் குளிக்க மாட்டான், தலையில் புண்ணு தான் வச்சுருப்பா, இப்போ வேண்டான்னு முடிவு பண்ணிடுவாங்க. சரி, ஒருவேளை தலையில் தடவாமல் அந்த விரலை இந்த பக்கமாக அப்படி சேலையில் தடவிட்டா, சீச்சு இவன் சேலை 1 மணியும் சுத்தமாக வச்சுக்க மாட்டான், வேண்டாம்டான்னு முடிவு பண்ணிடுவான். சரி, ஒருவேளை அந்த சேலையிலையும் தடவாமல் தலையிலையும் தடவாமல் விளக்கில் தடவிட்டா, ஆத்தாடி பண்ட பாத்திரம் பூரா அழுக்காவே தான் வச்சுருப்பா, அவன் சுத்தமாக வச்சுக்க மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிடுவான். சரி, ஒருவேளை இந்த வேலையெல்லாம் செய்யாமல் அந்த வீட்டு செவத்தில் தடவிட்டான்னு வச்சுக்கோங்க, சுத்தம் வீடும் சுத்தமாக இருக்காது. இங்கே போய் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் உட்காந்துருக்க எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் யார் யார் எப்படின்னு. சாப்பிட்ற போதே தெரிஞ்சுக்கலாம்ல யார் எந்த விதமாக சாப்பிட்றா, எவ்வளோ பண்பாடோடு சாப்பிட்றா, எப்படி சாப்பிட்றான்னு. சில பேரெல்லாம் இலையை கழுவிட்டு தான் கொண்டே போடுவேன். ஆனால் அங்கே வர்ற 4 கால் பிராணி வாக்கு நம்மளை விட மோசமாக இருந்து நினைக்காதா? எப்படி சாப்பிடணும், இலையில் சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும், தட்டில் சாப்பிட்டா எப்படி சாப்பிடணும். கடைசியாக அந்த பொம்பளை பிள்ளை இதெல்லாம் செய்யாமல் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு துணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ முடிவு பண்ணிடுவாங்களாம், ஆத்தாடி இவ வேலையே பார்க்க மாட்டா, அடுத்தவங்களுக்கு வேலை தான் சொல்லுவான், நம்ம குடும்பத்துக்கு உதவாதுன்னு கிளம்பிடுவான். அப்போ என்ன செய்யணும், வரும்போதே அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வரும்போதே அழகாக துணியோடு வந்து புளிஞ்ச விரலில் இருக்க எண்ணெயை துணியில் தொடச்சிட்டு விளக்கு பற்ற வச்சா சரி. நான் ஒரு வருத்தமான செய்தியை வரும்போது திருச்சியிலேருந்து விருதுநகர் போகிற தொடர் வண்டியில் வந்தேன். நான் இருந்த பெட்டியில் கல்லூரி பெண்களும் ஆண்களும் ஏறினார்கள். எனக்கு அவ்வளோ ஒரு வேதனை. படம் பிடிக்கலாம்னு கூட நினச்சேன். ஒருத்தன் மடியில் ஒரு பொண்ணு, பொண்ணு மடியில் ஒருத்தன் மாற்றி மாற்றி படிச்சுட்டு அந்த 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 நான் வந்த அந்த அந்த பெட்டியே அல்லோகலப்பட்டது மானாமதுரை வரும் வரைக்கும். பெற்றவங்க என்ன செய்து கொண்டிருப்பார்கள், எப்படி படிக்க வைக்கிறார்கள் நாளைய சமுதாயம். இளைஞர்களே கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், இந்த நாட்டை சுதந்திரத்தாக கொண்டாடுன்னு ஒருத்தர் சொன்னார். இளைஞர்களே கனவு காணுங்கள், நாளைய இந்தியா நலம் பெற வேண்டும் என்றார் ஒருத்தர். ஆனால் இங்கே எதை நோக்கி பயணிக்குது இந்த சிறார்கள்? இப்போவே பிஞ்சில் பழுத்து கொண்டிருக்கிறது. வேதனையான விஷயம். என்ன செய்கிறோம், சொல்லிக் கொடுக்கணும்ல எல்லாத்தையும். நீங்கள் ஒரு பிள்ளை இங்கே நடமாடுறான்னா தெரிஞ்சுக்கோ, நம்மளை நடை உடை பாவனை காட்டிடும். என்னென்ன நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குடியில் பிறந்தோட வாய்ச்சொல், மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டும், நல்ல குடும்பத்து பிள்ளைங்கிறத நடை உடை பாவனை காட்டும். யாருப்பா அந்த பையன்? ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிறேன், வர்ற போகிற ஆளுகள்லாம் ரொம்ப கவனிக்கிறேன், அன்பாக கவனிக்கிறேன், அன்பாக பேசுகிறேன், எனக்கு என்னமோ இன்னார் மயம் மாதிரி தெரியுதே ஒரு சாயல்ல அப்படின்னு கேட்டால் மற்றவங்க சொல்லிடுவாங்க, ஆமாம் அவர் மயந்தேன், இதெல்லாம் அவங்க அப்பா மாதிரியே பிள்ளை, ரொம்ப நல்ல மனுஷன், எப்படி பிள்ளை வளர்த்துருக்கா பாருங்க, அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். அடுத்தே அதே பிள்ளை தான், என்னடா அந்த குடும்பம் பண்ணுறேன், அங்கே ஓடுறேன் இங்கே ஓடுறேன், ஆளுகளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், யார் மயண்டாமே இன்னார் மயன், அப்புறம் என்ன பண்ணேன் அப்போ மாதிரி தான் சுற்றி எறிகிறேன். இப்படியா பிள்ளை வளர்க்குறது? பெத்த வயிற்றில் பிறண்டையை வச்சு கட்டலாம் என்றார்கள். எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை என்று சொல்லிய சமூகம் இன்று எப்படி இருக்கு என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பாருங்கள். இருந்தாலும் ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். யாருக்காக? முருகப்பெருமானுக்காக. அண்ணனுடைய புரட்சி கருத்துக்களை பாராட்டி மருமகன் முத்துசெல்வம் வழக்கறிஞர் அவர்கள் 201 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். தொடரட்டும். வழக்கறிஞர் அவர் பக்குவத்தை தெரிவித்து விட்டார். இதில் அந்த ₹1 சேர்த்து வரணுங்கிறது எனக்காக மட்டும் சொல்லலை, நம்மகிட்ட இருந்த பண்பாடு அது. அதனால் அதை கைவிடக்கூடாது, நிறைய பழக்க வழக்கங்களை. அதனால் வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு
மிக்க நன்றி, மகிழ்ச்சி. பொதுவாக ஒரு வழக்கறிஞர் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துக்கு போகிற போது புது யுக்திகளை கையாண்டு படித்து கொண்டு போகணும்னு வரலாறு சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வழக்கறிஞர்களை நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்பது இதன் மூலமாக தெரிய வேண்டும். ஆகையினால வழக்குரைஞர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஆகையினால ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கிறார் பெண். அஞ்சல் வைங்க. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, புவாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நெளிந்து போகும் பாதை மங்கை மேக கூந்தலோ, மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ, ஆலங்கொடி மேடே கிளி கனிகளை தேடுது, ஆசை குயில் பாசையின்றி ராகம் என்ன பாடுது, காடுகள் மலைகள் தேவன் கலைகள், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அழகு மிகுந்த ராஜகுமாரி வேகமாக போகிறாள், சரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறார், பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் பெற தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மலையில் காட்சி இறைவன் ஆட்சி, செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, இளைய பருவ மழையில் வந்தால் ஏகம் சொக்க சிந்தனை, இதழை வருடும் பணியின் காற்றும் கம்பன் செய்த வர்ணனை, கோடை தரும் வாடை காற்றும் உலகை காட்டுது, உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது, மறவேன் மறவேன் அற்புத காட்சி, செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பெண் போலே ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். நன்றி நன்றி நன்றி. இப்படி ஆனந்தப்படும் வகையிலே செம்மான் கரத்தனருள் சேயா நெடியோனே அம்மான் எனப்பெற்ற அருள் வேளா, இம்மான் கரும்பரைக்கும் வெண்பரைக்கும் வெளிந்தம்பரைக்கும் கண்ணம்பரைக்கும் வெழி வேளு என்று எடுப்பு என்று சொல்லி இங்கே வள்ளி யாருக்காக? முருகப்பெருமானுக்காக வாழ்ந்திருக்கிறாள், காவல் காத்து கொண்டிருக்கின்றாள். 12 ஆண்டு கால தவம். அருணகிரிநாதர் செத்து போயிடலாம்னு தட்டப்படுறார். கோபுரத்துலேருந்து குதிக்கிறாரு. திருவண்ணாமலை கோபுரம், அருணாச்சலேஸ்வரர் கோபுரம். மானம் போய் உயிர் வாழணுமா, செத்து போயிடலாம்னு குதிக்கிறாரு. குதிச்சவர் சிவசிவான்னு சொல்லி குதிக்கலை, குதிச்சவர் அம்மான்னு சொல்லலை, அப்பான்னு சொல்லலை, இல்லை ஒன்றுமே தோணலை, ஐயோன்னு சொல்லலை. என்ன சொன்னார்? முற்பிறவி வினை பயன் முருகான்னு சொல்லி விழுந்தார். முருகன் உள்ளங்கையில் தாங்கி சும்மா இரு சொல்லற பவன்னு உட்கார வச்சார். சும்மா இருக்க முடியுதா நம்மளால? எங்க முடியும்? இருக்கவே மாட்டேங்கிறேன், ஊதி தள்ளுறேன், ஓயாம மூச்சு விட முடியல. பாத்தீங்களா இல்லையா? சும்மா இருன்னா இருக்கிறாங்களா? அவர் 12 வருஷம் சும்மா இருக்கிறார், இருந்துட்டார்ல. நம்ம ஆள் பாருங்க, என்னடா அங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை, சும்மாங்க. என்னடா அப்படி ஓடுறாங்க விழுந்தடிச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஏப்பா என்ன அப்படி வந்தியல? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். எல்லாம் சும்மா சும்மான்னு பல சொல்லி முடியுது. எப்படி சொல்றது? சும்மாங்கிற வார்த்தைக்கு பற்றியெல்லாம் சும்மா இரு சொல்லற பவன். 12 வருஷம் உட்கார்ந்து இருந்தார். மீண்டும் காட்சி கொடுக்கிறார் முருகன். காட்சி கொடுத்து அருணகிரி திருப்புகழ் பாடுன்னார். எழுதறியா முழுமூடன் எங்கனம் பாடுவேன்னாரு. அடமலைக்கு கூட பள்ளி பக்கம் போகாதவன் என்னை போய் பாட சொன்னா எப்படி பாடுவேன்? கவலை கொள்ளாது, நாக்கை நீட்டு என்று நாவிலே ஓம் என்ற மகாமந்திரம்
மந்திரத்தை எழுதி முத்து முத்தாக பாடினாரு. முத்தை தரு வத்தி திருநகை அத்திக்கிற சத்தி சரவண முத்திக்கொரு வித்துக்குருவரன் என போதும் முட்கற்பர மற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவர் 30 வர்க்கத்தமரரும் அடிவேன 10 தலை தட்டை கிணதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொழுதொரு வட்டப்பகல் வட்டத்திகரியில் இரவாக 10 கிருதத்தை கடவிய பச்சை புயல் மச்சத்தகு பொருள் பச்சத்துடன் அச்சித்தருளுவதொரு நாள் தித்தித்தை ஒத்த பரிபுற நித்தற்பத வைத்து பயிர விதிக்க நடிக்க கழுதோடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவரிக்கு திரிகடகை என போத கொத்துப்பறை கொட்ட கிளமிசை குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை கொட்புட்டல நட்புட்டவனரை வெட்டிப்பழியிட்டு குலகரி ஒத்துப்பட ஒத்துப்பரவல பெருமாளே 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 என்று முதல் பாட்டு மொத்தம் 16,000 பாட்டு அவர் பாடியிருக்காரு. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது 1314. ரெண்டாவது பாட்டு கைத்தல நிறைகனி அப்பம டபுள் வரி கப்பிய கரிமுகன் அடிபேணி 200 எழுத்தை எண்ணிக்கிட்டா பாடினாரு. திருவருள் வந்து குதிக்குது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த திருப்புகழை நம்ம யாராவது படிக்கிறோமா? அமெரிக்கா வெள்ளைக்காரன் அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அமெரிக்கா வெள்ளைக்காரர்கள் திருப்புகழ் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை ஆய்வு செய்கிற போது தமிழ் படித்தா ஆயுசு கூடும், அதனால தமிழ் சொல்லிக் கொடுக்குறோம்னு அவன் சொல்லிக் கொடுக்குறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஆனா இருக்குல்ல, ஆனா ஒரு எழுத்தா எத்தனை எழுத்து? ஆனா 3 எழுத்து. முதல்ல ஆ, இடையில ஊ, கடைசியா மா. ஆ ஊ மா அகர உகர மகரம். ஆ ஊ மா ஊனாவை முன்னால போட்டோம்னா ஊ மா உமா உமா மகேஸ்வரனை கூடிய கடவுள், சுடர்தந்த கடவுள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அகரத்தில் தொடங்கி அகரத்தில் முடியும் இந்த மொழிகள் எல்லாம். நீங்க பாருங்க, ஆனா மேல சரியா தெரியும், இடையில ஊனாவும் சரியா இருக்கும், இடையில மானா மட்டும் தலைகளாக இருக்கும். மானா ஏன் தலைகளாக இருக்குது தெரியுமா? மானான்னா மண்டக்குருவம், மண்டக்குருவம் பிடிச்ச பூரா தலைகளாக தான் நிற்கிறேன். எங்கே சொல்லி பேச்சு கேட்குறேன். அப்புறம் ஐயன்னா இருக்கு பாருங்க, ஐயன்னா ஒரு எழுத்து இல்லை 3 எழுத்து. ஒரு காலத்தில் அரசாங்கம் ஐயன்னா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் ஐயா வாரியார் சுவாமியும் கீவா ஜெகநாத ஐயரும் போய் உட்கார்ந்து, ஏன்டா தமிழில் கை வைக்கிறிய, தமிழில் கை வச்ச எந்த நாடரா விளங்கியிருக்கு, அதனால் ஐயன்னா ஒரு எழுத்தில் சாஸ்திரம் கடவுளை ஐயன்னு கற்பிக்குது. குறியை குறியாது குறித்தறிய தனிவேல் ஐ குறிக்கும்னு அருணகிரியார் பாடுறாரு. நம்ம மக்களுமே சாமியே ஐ சரணம் ஐயப்பான்னு சொல்கிறோம். நீங்கள் ஐயோட அப்பா சேர்த்த ஐயப்பா, ஐயோட ஆர்வகதி பெற்ற ஐயனார். அதனால் ஐயா என்பது உயர்ந்த சொல், ஐயா என்பது கடவுளை குறிக்கும். அதனால தான் முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடிவயிற்றிலே, யானு மிட்டதி மூழ்க மூழ்கவே என்று பற்றத்தால் பாடுகிறார். ஐயன்னா ஒரு எழுத்தில் தொடங்கும் போது ஆ, இடையில ஈ, முடிவு யா, அகர இகர யகர சம்மேளனம் ஐ. அதனால் எடுக்கக்கூடாது, நிறுத்தி வச்ச வரலாறு நம்ம தமிழ் மொழிக்கு உண்டு. இருக்கா இல்லையா? மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. நீங்கள் நல்லவனா நேர்மையாக இருக்க முடியுதா? நேர்மையாக இருந்தால் என்ன பட்டம் தெரியுமில்ல? பொழைக்க தெரியாதவன். என்ன மனுஷங்க, என்ன நேர்மையாக இருக்கிற, என்னத்தை சாதிக்க போகிற? நேர்மையாக இருந்தால் பொழைக்க தெரியாதவன். அயோக்கியத்தை நான் அம்புட்டும் பண்ணுறேன், அவன் தான் புத்திசாலின்னு பேர் வாங்குறேன். எப்படி சொல்கிறது? எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. நாளைய தலைமுறை என்ன செய்கிறான்? மிக மிக நல்லவர்களாக இருப்பது ஆபத்தினார் மேல்நாட்டறிஞன் பெருநாட்சா. சொல்லட்டுமா? 4 நபிகள் நாயகத்தை கல்லால் அடித்தது இந்த உலகம், இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சது இந்த உலகம், அப்பர் பெருமான கல்லில் கட்டி கடலில் போட்டான் மகேந்திர பல்லவன், ஞான சம்பந்தர் குடியிருந்த மரத்துக்கு தீ வச்சான் ஜமனர்கள் மதுரையிலே, இந்த உலகம் உருண்டேன்னு கண்டுபிடிச்ச கிரேக்க விஞ்ஞானி கல்லுலியோவை கல்லால் அடித்து கொன்றார்கள் இந்த உலகம், மகாத்மா காந்தியை சுட்டது இந்த உலகம். இதை விட என்ன வேணும்? வீட்டுக்கு வீடு ஆட்டுக்குட்டி புள்ள மாதிரி வளர்க்குறோம். ஆடு புள்ள மாதிரி வளருது, மச்சான் வீட்டுக்கு வந்துட்டா ஆட்டுக்குட்டிக்கு ஆயுசு முடிஞ்சு வருது. எந்த ஆட்டுக்குட்டியாவது பேரம் பேத்தி எடுத்து செத்துருக்கா? ஆடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, கோழி கொத்தி மனுஷன் ஜாகலை, மாடு கடிச்சு மனுஷன் ஜாகலை, மீன் கடிச்சு மனுஷன் ஜாகலை, அதெல்லாம் கடிச்சு மனுஷன் ஜாகலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஆடு செய்வோம், மாடு செய்வோம், மான் செய்வோம், குரங்கு செய்வோம், யானை செய்வோம், அத்தனையும் செய்வோம். மனுஷன் மட்டும் செய்வோம்னா சாப்பிட வர்றதில்லை. சிந்திச்சு பாருங்க. ஆடு மாடு மனுஷனுக்கு பல்லு தட்டையா இருக்கு, ஏன்? தாவரத்தை உண்ணுவதற்காக. நாய் நரி புலி சிங்கத்துக்கு பல்லு கூர்மையா இருக்கு, ஏன்? மாமிசத்தை உண்ணுவதற்காக. ஆடு மாடு மனுஷனுக்கு கடவாப்பல் இருக்கு, வியர்வை சுரப்பி இருக்கு. நாய் நரி புலி சிங்கத்துக்கு கடவாப்பல் இல்லை, வியர்வை சுரப்பி இல்லை. சிந்தித்து பாருங்கள். வள்ளுவர் கூட 1330 குறளுக்கு 133 அதிகாரம் வைத்து அதில் ஒரு அதிகாரம் புலால் மறுத்தல், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் என்று பாடுகிறார். அப்படி மகத்தின் ஐயா வாரியார் சுவாமி, மனுஷன் செத்தா புதைக்கிற இடம் சுடுகாடு, மனுஷன் செத்தா புதைக்கும் இடம் சுடுகாடு, ஆட்டையும் மாட்டையும் கொண்டு புதைக்கிறீங்களே வயிறு என்ன சுடுகாடான்னு கேட்குறார்.
40 வயசுக்கு மேலே உடல் நலம் கருதியாவது சைவத்துக்கு மாறலாமே, சிறந்த உணவு சைவம். இருக்கா இல்லையா? சில பேர் கேட்பேன், உயிர் எல்லாத்துக்கும் தானே இருக்குது, ஆட்டுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் கோழிக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது, அப்புறம் கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் அதுக்கெல்லாம் உயிர் இல்லையா? எப்படியா அதை மட்டும் நீங்கள் சைவம்னு சொல்ல போச்சுன்னா, நான் சொன்னேன், எங்கள் ஐயா சொல்லுவார் வாரியார் சுவாமிகள், ஒரு முருங்கை மரத்தை ஒடிச்சு 4 இடத்துல ஊண்டுனா 4 மரம் உற்பத்தி ஆயிரும். ஆட்டுக்கால 4ஐயும் வெட்டி 4 இடத்துல ஊண்டுங்க, முளைச்சிச்சுன்னா ஒத்துக்கிறேன்னாரு. பதண்டாவாதம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கேன். அதில் என்ன கருத்து இருக்குது, அது சரியா தவறான சிந்திக்கிற ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன். ஏன், எதனால், எப்படி? நம்ம நாட்டோட தேசிய கீதத்தை எழுதியவர் ரவீந்திரநாத் தாகூர் ரஷ்யா போகிறாரு. ரஷ்ய பள்ளிக்கூடத்தில் போய் 5 வயதுலேருந்து 10 வயதுக்குள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள்ட்ட போய் ஒரு கேள்வி வைக்கிறார். மாணவர்களே, என் சட்டப்பையில் ஒரு பேனா இருக்குது, 5 ரூபாய்க்கு வாங்கினேன், 10 ரூபாய்க்கு விற்றா என்ன கிடைக்கும்னு கேட்டார். 5 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 10 ரூபாய்க்கு விற்றா எவ்வளவு லாபம்? 5 ரூபா லாபம் கிடைக்கும். 5 ரூபா லாபம். ஏன்னா நம்ம அப்படித்தான் படித்தோம், நமக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதானே சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் ஔவையார் சொல்கிறான். இப்போ அந்த பிள்ளைய சொன்னாங்க, நம்ம சொல்கிறோம் 5 ரூபாய்க்கு வாங்கின பேனா 10 ரூபாய்க்கு விற்றா 5 ரூபா லாபம். ஆனால் ரஷ்ய மாணவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பெரியவரே, 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா எங்கள் நாட்டில் உங்களுக்கு 6 மாதம் சிறை தண்டனை என்று சொன்னாங்க. ஏன் 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றா சிறை தண்டனை? அப்போ என்ன சொல்லி கொடுத்துருப்பா அந்த பிள்ளைகளுக்கு? அப்போ என்ன கற்பிக்கப்படுது பாட புத்தகத்தில் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு லாபம் எவ்வளோ வைக்கணுமா? 30% தான் வைக்கணும். அப்படின்னா 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 7 ரூபாய்க்கு விற்கலாம், 10 ரூபாய்க்கு விற்றா தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த நாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு. இங்கே எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் தெரியுமா? 5 ரூபாய்க்கு வாங்கின பேனாவை 50 ரூபாய்க்கு விற்றாலும் சரிங்கிறேன். விளங்குமா? விளங்குமா? சொல்லுங்க, எது சரி? வாங்க வந்துருங்க. புரட்சி கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கும் புரட்சியாளர் அண்ணன் கவிராஜ் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் தம்பி ராமநாதன் 501 ரூபாயும், நரிக்குடி ஒன்றிய தாவேக்கா விவசாய அணி செயலாளர் தம்பி சங்கர் அவர்கள் 205, மானூர் விநாயகா செவன்ஸ் கபடி குழு ஆவண ராமநாதன் அவர்கள் 151, விநாயகா கபடி குழு பாலா நண்பர்கள் 201 அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. இதில் கோடி கோடியாக பணம் வச்சுருக்காங்க, கொடுக்க மனசு இல்லை. 1000 500 கொஞ்சம் வருமானத்தில் இருந்தாலும் ஒரு கலைஞனையும் சரி மற்றவர்களையும் பாராட்ட நினைக்கிற வள்ளல்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். அதனால தான் நாட்டில் கொஞ்சம் மழை பெய்யுது. அதை மறக்காமல் நம்மளும் ஏற்கணும். ஏன்னா வேதம் ஓதிடும் வேதியோருக்கு ஒரு மழை, நீதி மன்னர் நெருங்கினோருக்கு ஒரு மழை, மாதர் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, மாதம் 3 மழை பெய்தது இந்த நாட்டில். இதுவும் நாட்டில் எழுதப்பட்டது தான். அரிசி விற்றிடும் அந்தனருக்கு ஒரு மழை, வருஷ தப்பிய மன்னனுக்கு ஒரு மழை, புருஷனை கொன்ற பூவையருக்கு ஒரு மழை, வருஷம் 3 மழை பெய்தது. இப்போ இந்த 6 மழையும் இல்லை, புயல் வந்தாத்தான் நமக்கு மழைன்னு ஆகிப்போச்சு. ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், அங்கிட்டு சிவகங்கை மாவட்டம், 3 மாவட்டம் வருஷம் பூரா வறட்சி மாவட்டமாக அரசாங்கம் அறிவிக்குது. வறட்சி மாவட்டமாக ஆனதா இல்லை வறட்சி மாவட்டமாக ஆக்கப்பட்டதா? கேள்வி இருக்கா இல்லையா? யோசிக்கணும்ல. அன்பளிப்புகளை வாரி வழங்கிய வள்ளல் பெருந்தகைகள் எல்லோருக்கும் நன்றி, உளமார்ந்த வணக்கம். நேற்று ஒரு பொண்ணு இந்த வலைதளத்தில் பதில் சொல்கிறா, 12ஆம் வகுப்பு தேர்வு நான் எழுத போகலை. சரி, அப்புறம் வந்து நான் இஸ்லாமிய பெண்ணு, எனக்கு ரம்ஜான் விரதம் இருக்கிறேன், அந்த தொழுகையை சொன்னாங்க, ஆனாலும் தொழுகலை, 2ஐயும் விட்டுட்டேன், வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, பார்க்க வேண்டியதை பார்க்கறதுக்காக என்ன? இது தரித்திரம் இல்லையா? என்ன சிந்தனை? ஒரு கல்வி அறியாமையை போக்கி இந்த நாட்டில் ஒரு தெளிவுபடுத்தணுங்கிற கல்விக்காக பாடுபட்ட எத்தனை பேர்? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு பாடுறார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேலும் நான் பேரறிஞன் பிளேட்டோ. அறிஞர் அண்ணா படித்த புத்தகத்தின் மீதி இருக்கு, அறுவை சிகிச்சையை மாற்றி வைக்க சொன்னால் ஒரு நாள் தள்ளி வைக்க சொன்னார். அப்படிப்பட்ட புத்தகம் தமிழன் அதற்கு நூல் என்று பெயர் வைத்தான். நூல்னா என்ன அர்த்தம்? காதுள்ள ஊசியில் நூல் நுழைந்தால் கிழிஞ்ச துணியை தைக்க உதவும். நல்ல ஞான நூல்கள் காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும். ஒரு முறை நீ குனிந்து படித்து விடு, வாழ்நாள் முழுவதும் உன்னை இந்த புத்தகம் தலை நிமிரச் செய்யும் என்று படிப்பதை, நேசிப்பதை, சுவாசிப்பதை உயிராக கொண்டவர்கள் தான் இந்த இலக்கியவாதிகளும் எழுத்தாளர்களும் எத்தனை பன்முகம் கொண்ட தன்மைகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ நாளைய தலைமுறையை இன்னைக்கு நிலைமைக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. தெரியுமா உங்களுக்கு? இன்றைய தலைமுறை தமிழ்நாட்டிலே 5 லட்சம் இளைஞர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை,
207 பள்ளிக்கூடம் மூடியாச்சு. பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்ன திருக்குறள் இல்லை, ஆத்திச்சூடி இல்லை, இரட்டை மொழி பாடல் காலமிகம் பாடிய பாடல் இல்லை, திருவாரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் மனுநீதி சோழன் வரலாறு படித்த புத்தகத்தில் இல்லை. ஆனாலும் சொல்கிறாங்க நாங்கள் தான் தமிழ் வளர்த்த நாட்டிலேன்னு வெக்கம் இல்லாமல். யார் வீட்டில் தமிழ் இருக்கு, எந்த நாட்டில் தமிழ் இருக்கு நினைச்சு பாருங்க. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று பாடுகிறான். அர்ச்சனை பாட்டேயாகும் சுந்தரா சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார் பெரிய புரான். மாணிக்க வாசகரத்தில் நடராச பெருமான் கூறுகிறார் கோவை பாடிய வாயால் பாவை பாடுகிறாரே. படிச்சோம்ல, இருக்குல்ல, அத்தனையும் தமிழ் இருக்க. இருந்தாலும் நம்ம ஏன் தமிழை பேச சங்கட்டம்? அமெரிக்காக்காரன் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்குறான். நேற்று காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஒரு அம்மா பிள்ளைய போட்டு அடிக்கிறான். ஏன் இப்படி அடிக்கிறான்னு போய் கிட்ட போய் பார்த்தா பச்சை பிள்ளை பாவம், சின்ன பிள்ளை இந்த மாதிரி பயலை போட்டு அடிக்கிறான். ஏம்மா அடிக்கிறாங்க? உனக்கு ஒன்றும் தெரியாது போயான்ட்டா. நான் சொன்னேன் எனக்கு தெரியாம தாம்மா கேட்குறேன்னு சொல்லுன்னு. அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? அட என்ன சொன்னான்னு சொல்லி தொலை. நான் எவ்வளோ பணம் கட்டி படிக்க வைக்கிறேன், எவ்வளோ பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறேன், அந்த பையன் வந்து என்னை அம்மானு கூப்பிட்றேங்கிறான். அடி பாவி மகளை அம்மானு தானே கூப்பிடணும். என்னையா கொடுமையாக இருக்குது. மம்மின்னு கூப்பிட வேண்டாமா? எல்லா பிள்ளையும் மம்மின்னு கூப்பிடுது, என்னை அவன் அம்மானு கூப்பிட்றான்னு போட்டு அடிக்கிறான். நான் சொன்னேன் மம்மினா என்னென்னு தெரியுமாம்மா? மம்மினா பணம், உயிரற்ற உடலுக்கு பெயர் மம்மி. அதான் உனக்கு பிரியம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எல்லா பிள்ளைகளும் கூப்பிடுது, அந்த பையன் கூப்பிடணும்ல என்னையே மம்மி. கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வந்தார். என்னையை பார்த்து விட ஐயா அவளோட ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறிய? அவள் கொஞ்ச நாளாக நடப்பணமாக தான் தர்றா, அவன் மம்மினே கூப்பிட்டு விட்டுருங்கன்ட்டார். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி இருக்குது சிந்தனையும் செயல்பாடுகளும்? சிந்தித்து பாருங்கள். ரொம்ப அழகானது. யாமறிந்த மொழிகளை சொன்னதோடு யாதும் ஊரே யாவருங்களில் தீதும் நன்றும் பிறந்தர வரான். ஐநா சபையில் இருக்குது தமிழ். லண்டனில் பசுமாடு அம்மானு கத்துது. லண்டன் மாடுனா அம்மானு கத்தலாமா? அது மம்மின்னு கத்திருக்கானு, இல்லைன்னா மதர்னு கத்திருக்கானு. லண்டன் மாடு அம்மானு கத்தி பிடிச்ச என்ன அர்த்தம்? லண்டன் மாட்டுக்கு தெரிஞ்சிருக்கு தமிழ் மொழியோட சிறப்பு. தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சது தான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ். இன்னொரு சிறப்பு செய்தி ஒன்று சொல்லுகிறேன். சைனான்னு ஒரு நாடு இருக்குல்ல, சைனா, அதான் சீனா. சீனா நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம். தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் ஆசிரியர்கள், தமிழில் பேர் வைக்கிறது. வலைதளங்களை பார்த்துருக்கீங்களா? என் அறிவு சார்ந்த தமிழ் சமூகமே, ஒரு பொண்ணு பேசுவா பாருங்க, பீச்சிங்கிலேருந்து சீனாவிலேருந்து பூங்கோதை பேசுகிறேன்னு சொல்கிறான். பூங்கோதை எங்கே இருக்குது பேர்? நம்மோட்டு பேர் பூங்கோதை சீனாவுக்கு போயிடுச்சு. ஆனால் வடநாட்டிலேருந்து வர்றான் இந்திக்காரன், நம்மளை பார்த்து அண்ணா வணக்கம்ங்கிறான், நம்மால் வாங்க ஜிங்கிறான். கடுப்பாக வருமா வராதா? வருமா வராதா? என்ன கொடுமை இது? ஆனால் அந்த பொண்ணு சொல்கிறா நான் பூங்கோதை பேசுகிறேன்னு. தமிழுக்கு முக்கியத்துவம் ஏன் என்று ஆய்வாளர்கள் கேட்குறாங்க சீன அரசாங்கத்தை. சீன அரசாங்கம் செய்தி வெளியிடுது. என்னன்னு சொல்கிறான் தெரியுமா? உலகத்திலே 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி. உலகத்திலேயே 6 மொழி, கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம், சீனம், இன்னொன்று என்ன? தமிழ். 6 மொழி செம்மொழியாக்கப்பட்ட மொழி. 6 மொழிகளிலே 4 மொழி உலக வழக்கு அழிந்து ஒழுந்து செத்து சிதைந்து போய்த்து விட்டது. என்னென்ன? கிரேக்கம், லத்தீன், ஈப்ரோ, சமஸ்கிருதம் 4 உலக வழக்கு அழிந்து போச்சு. மிச்சம் இருப்பது 2. ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். சொல்லிட்டு சொல்கிறேன், ஒரு நாள் சீன மொழியும் உலகத்திலிருந்து அழிஞ்சு போகும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள். ஒரு நாள் சீன மொழியும் அழியுமாம். ஆனால் உலகத்திலே அழியாத மொழி தமிழாம். அதனால தான் தமிழை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நாளைய தலைமுறை எங்களுக்கு வேணும், இந்த உலகத்தை வாழ வைக்க, ஆள வைக்க. அவன் நினைக்கிறான் இங்கே வந்தவன் பூரா நம்ம தமிழையும் பொருளையும் அடிக்கிறான். நம்மால் தமிழுங்கிற உணர்வே இல்லாமல் டெல்லி வழியாக இந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள். நாமெல்லாம் தமிழர்கள் எது வழியாக தமிழ் வளர்க்க போகிறோம்? தமிழர்களே சற்று சிந்தித்து பாருங்கள். நம்மை வாழ வைக்கும் மொழி தமிழ். உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ். தமிழ் உணர்வாளர்களே, எல்லாருக்கும் இருமல் வருது, தும்மல் வருது, காய்ச்சல் வருது. தும்முனா என்ன சொன்னோம்? தும்முனா அம்மானு சொன்னோம். ஏன் அம்மானு சொல்லணும்? தும்முன உடனே அம்மானு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நுரையீரலுக்கு போகிற காற்று தடைபடுவதனால் ஏற்படுவது தும்மல். அந்த தடையை நீக்குவதற்கு சொல்லக்கூடிய மருந்து அம்மா என்ற வார்த்தை. அம்மானு சொன்னால் நுரையீரலுக்கு போகிற காற்றே சரியாகுதுன்னா மூச்சும் பேச்சும் நமக்கு ஒன்று, தனித்தனியாக இல்லை. மற்ற மொழிகள் எல்லாம் வேகமாக பிரயாணிக்கும். நமது மொழியோ முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடன் நீடு புகழ் பாடி பாடி என்ற அருணகிரியார் பாடுகிறார். அதுக்காக மற்ற மொழியை நம்ம இருக்க வேண்டாம். நம்ம அம்மா நமக்கு சிறந்தவள், அவள் தான் உயர்ந்தவள். அந்த மொழி
அம்மா சொல்லி பாருங்க, மூச்சு அடங்கு. அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, இதெல்லாம் நமக்கு மூச்சை வாழ வைக்கிற மொழி. ரொம்ப நாள் ஆயுசோடு இருக்கணும்னா தமிழில் பேசணும். தமிழை விட்டு விட்டு கண்டதையும் பேசினா மூச்சும் போச்சு, பேச்சும் போச்சு. நான் சொல்லலை, ஆய்வாளர்களே சொல்லி நிரூபித்திருக்கிறார்கள். மறைமலை அடிகள், சுவாமி வேதாச்சலம், வீரமா முனிவர், ரெண்டு பேரும் ஒரு பள்ளிக்கூடத்தில் சந்திக்கணும். வீரமா முனிவர், அவருடைய பேர் வேறு பேர், வீரமா முனிவர்னு மாற்றிக்கிட்டார் தமிழில். மறைமலை அடிகள் சுவாமி வேதாச்சலம் என்ற வடமொழி பெயரை தமிழிலே தமிழ் மீது பற்றுக்கொண்டு மாற்றிக்கொண்டார். அவர்தான் தனித்தமிழ் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தியவர். சென்னை தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்க போறாரு சுவாமி வேதாச்சலம்ங்கிற ஐயா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் சின்ன பிள்ளை, அங்கே பேராசிரியராக இருக்காரு வீரமா முனிவர். அவர்கிட்ட போய் நான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரன்னு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் சொன்னார், ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுன்னார். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் பள்ளிக்கூடத்தில் அனுமதி. என்ன கேள்வி? முற்றியல் உகரம், குற்றியல் உகரம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. முற்றியல் உகரம், குற்றியல் உகரம்னு ரெண்டு இருக்கு. அது தெரியுமான்னு கேட்டார். இவர் பதில் சொல்லணும். நல்லா சரியாக சொன்னாதான் பள்ளிக்கூடத்தில் சேர முடியும். இவர் பதில் சொல்கிறாரு, அது தெரியாதுன்னு. பள்ளிக்கூடத்தில் படிக்க அனுமதி. அது தெரியாதுன்னா எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னா, கேள்வி அதில் இருக்குது, பதிலும் அதில் இருக்குது. முற்றியல் உகரம் என்பது அது, குற்றியல் உகரம் என்பது தெரியாது. புரியலைன்னா இன்னும் சொல்கிறேன் பாருங்க. அது அப்படின்னு நம்ம சரியாக சொல்லிடுவோம், தெரியாது அப்படின்னு சொல்கிறது இல்லை. தெரியாது, ஓசை குறையுது, அப்போ இலக்கண பிழை வருது, அதனால அது குற்றியல் உகரம், அது முற்றியல் உகரம். இப்படி தமிழில் தாற்பயங்கள் நிறைய உண்டு. நல்ல தமிழை நல்ல பகிர்வோம். நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயத்தை படைக்க வேண்டும் என்பதனாலே ஆலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் என்பதனாலே காலதாமதம் காரியத்திற்கு கேடு, காலத்தை அந்த நடவாதவன் கோணமடைந்து குரங்குக்கு ஒப்பாவான் என்று அப்பு சொல்லி வைத்திருக்கின்றார். உணர்ந்து விட்டால் நீ முதல்ல நம்ம என்ன செய்கிறோம் தவறுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போத்தான் தவறை நம்ம ஒத்துக்குவோம். நம்ம செய்கிறது தவறே என்று உணரலைன்னா நான் வக்கீலாகி நீதிபதியாகி வாதாடுவேன். நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் தப்பே செய்யலைன்னு நம்ம நீதிபதி ஆயிடுவோம். அடுத்தவன் தவறு பண்ணுனா அதுக்கு முதல்ல போய் தீர்ப்பு வழங்கிடுவோம். அப்போ அவரவர் தவறை அவரவர் உணருமாறு செய்ய வேண்டும். எதுபோல இந்த உலகம் ரெண்டு விதிக்கு கட்டுப்பட்டது. ஒன்று இயங்கும், இன்னொன்று இயக்கும். ஒன்று தன்வினை, இன்னொன்று பிறர் வினை. நீங்கள் பாருங்கள், மின்சாரம் பாயும்னு உலகத்துக்கே தெரியும். எப்படி பாய்ஞ்சுன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? கை வச்சு பார்த்தா தான் தெரியும். அடித்தா வலிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வலி என்னன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? அடி வாங்கி பார்த்தா தான் தெரியும். பசிக்குதுன்னு தெரியுது, அடுத்தவர்கள்ட்ட சொல்ல முடியுமா? அது உணர்வு சார்ந்தது. நீங்கள் பாருங்கள், விதியை மாத்திர வல்லமை இறைவன், அது முருகனுக்கு ஒரு ஆளுக்கு தான் முடியுமா? முருகன் ஒரு ஆள் தான். இறைவன் திருப்பாதத்தினால நம்ம தலை எழுத்த மாத்துறாரு. எங்கள் அப்பா பிரம்மன் எழுதுறாரு, அந்த எழுத்தையே மாத்திர சக்தி முருகனுக்கு உண்டு. அருணகிரியார் பாடுறார், செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழின், தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனு வெறுப்பும் மேலையும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல என் கையெழுத்தேன். அழித்ததுன்னு பாடலை, அழிந்ததுன்னு சொல்லுது. அழிந்ததுன்னா என்ன அர்த்தம்? முருகன் திருப்பாதம் இங்கே வரும்போதே தானா அழிஞ்சிருமா. யாராவது இங்கே சண்டை ஓடுறான்னா காவல்துறை வந்தால் அப்படி நைஸாக நகண்டுருவேன். தெரியுதா இல்லையா? பயம் வருதா இல்லையா? இன்னும் பேர் பயப்படுறானே இல்லை. இப்போ பூரா எழுத்து சண்டை ஓடுறாங்க. 10,000 ரூபாய்க்கு பட்டு வேஷ்டி கட்டி பட்டு சட்டை வாங்கி போட்டு 10,000 இங்கே கீழே உட்காருங்கன்னா உட்காருவீங்களா? உட்காருவீங்களா? உட்கார மாட்டிய. உங்களை உட்கார வேண்டாம்னு மானூர் கிராமத்தார் சொல்லலை, உட்கார வேண்டாம்னு உங்கள் மனசுன்னு சொல்லலை. யார் உட்கார வேண்டாம்னு தடுக்கிறது? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிளிய போகிற துணி தடுக்குது உங்களை உட்கார வேண்டாம்னு. ஏன்னா அழுக்காயிருமா. எருமை மாட்டுக்கும் பசு மாட்டுக்கு என்ன பதவி வித்தியாசம்? என்னடா சிரிக்கிற? ஏன் கேட்குறேன்னு தெரியுமா? எருமை மாடு மாதிரி சில பேர், பசுமாடு மாதிரி பல பேர். எருமை மாடு கட்டி கிடக்கிறோட சுத்தம் இல்லைனாலும் படுக்கும், பசுமாடு கட்டி கிடக்கிறோட சுத்தம் இல்லைன்னா படுக்காது. எருமை பால் அடர்த்தியாக இருக்கும், மந்தம் உண்டாகும். அதை குடித்தா நம்ம பிள்ளைகளும் மந்தமாகவே தான் தெரிவேன். ஆனால் பசும்பால் தண்ணியாக இருக்கும், தாய்ப்பாலுக்கு இணையானது. பசுமாடு வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கும், எருமை மாடு வெயிலில் நிற்க முடியாது. என்ன செய்யும்? பக்கத்தில் ஏதாவது தண்ணி கிடக்கான்னு பார்க்கும், தண்ணி இல்லை சாக்கடைனாலும் போய் கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி தான் பல பேர். ஒரு பெரிய பங்களாவில் ஒரு பெரிய திருடலாம்னு போயிருக்கிறேன். கேட்குதா நான் பேசுகிறது? பெரிய பங்களாவில் பெரிய திருடலாம்னு போயிருக்கேன். உள்ள ராஜபாளையத்தை நாய் கட்டி கிடக்கு. நாயை பார்த்தோன்னே கொஞ்சம் பயம், திடீர்னு குலைச்சிருச்சுன்னா கட்டி வச்சு உதச்சி விடுவாங்களேன்னு பயந்து நிற்கிறேன். நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான். நாய் சத்தம் போடலை, ரொம்ப நல்ல நாயாக இருந்திருக்கு. சரி மெதுவாக போய் அந்த வீட்டு இரும்பு கதவு இருக்கா, அது மேலே கையை வச்சேன். நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான். நாய் சத்தம் போடலை, ரொம்ப நல்ல நாயாக
பிள்ளையா இருந்திருக்கும் போல படக்குன்னு கதவுல ஏறி உள்ள குதிச்சான். அப்பவும் நாய் அவனை பார்க்குது, அவன் நாயை பார்க்குறான். நாய் குலைக்கல. ஏன்னா நாய்க்கு போட்டாலும் நல்ல விதி போடணும்ல. சில வீட்டில் நாய் மெத்தையில் படுத்து கிடக்கு, சில வீட்டில் நாய் வீதியில் அறிவிட்டு கிடக்கு. என்ன செய்யறது, வாழ்க்கை அப்படி இருக்கு பாருங்க. இப்போ என்ன பண்ண, நேராக உள் வீட்டுக்குள்ள போய் திருடிடலாம்னு கிளம்புனேன். உள்ள போய் திருடுற போது ஒருவேளை நாய் குலைச்சிட்டா தப்பா போயிருமே. ஆமா. அப்படின்னு போனவன் திரும்பி வந்து மடியிலேருந்து 2 ரொட்டியை எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு போட்டேன். அது வரைக்கும் சும்மா இருந்த நாய் அப்போ கிடந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. பயந்துட்டேன். ஏன் நாய் என்ன வரைக்கும் பேசாமல் தானே இருந்தேன், இப்போ ஏன் கிடந்து கத்துற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நாய் சொல்லுது, டேய் நீ யாரோ சொந்தக்காரன் போல இருட்டுக்குள்ளே வந்துட்டேன். சரி பாவம் படுத்து கிடந்துட்டு விடிய காலம் போட்டோம்னு பொறுமையாக இருந்தேன். நீ எப்போ இலவசமாக 2 ரொட்டியை எனக்கு போட்டியோ அப்போவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த வீட்டை கொள்ளையடிக்க வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நாய்க்கு எத்தனை அறிவு? நாய்க்கு 5 அறிவு. அதுக்கு தெரியுது இலவசம் வீட்டை கொள்ளையடிக்கிறது, நாட்டை கொள்ளையடிக்கிறதெல்லாம். ஆனால் நமக்கு 6 அறிவு இருக்குல்ல. நமக்கு தேவையில்லை அது பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை அம்மிக்கெல்லாம் உடைக்கும். நான் எங்கே போய் சொல்ல எதை சொல்ல அவ்வளோ இருக்குது. மொழிப்பற்றோட ஒருத்தர் எல்லா மொழியவும் தேடி தேடி கற்றுக்கிட்டார். அந்த ஒரு கதையோட மணி என்னை நிறைவு செய்வோம், நிறையாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது மொழிப்பற்றோட ஒருத்தர் எல்லா மொழியும் படிச்சுக்கிட்டே இருந்தார். பாரதிக்கு 11 மொழி தெரியுமா. நம்ம முண்டாசு கவிஞன் பாரதி 11 மொழி கற்றவர். ஆனாலும் கடைசியாக சொல்கிறார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அது மாதிரி ஒருத்தர் தமிழ் மொழி, ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், சமஸ்கிருதம் எல்லா மொழியும் தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருந்தார் வீட்டில் உட்காந்து. வீட்டுக்காரம்மாவுக்கு ரொம்ப வருத்தம். ஏயா வேலை மெனக்கட்டு இதே படிச்சுக்கிட்டு இருந்தால் சோத்துக்கு என்ன பண்ணுறது, பொழப்பு தலைப்பு பார்க்க வேண்டாமான்னு அவர் சொன்னார். நீ அப்படி பேசாதம்மா, மொழி ரொம்ப முக்கியம். எந்த மொழியில் என்ன இலக்கணம் இருக்குது, என்ன செறிவு இருக்குது, என்ன வளமை இருக்குது, அதை பார்த்துக்கிறணும் தெரிஞ்சுக்கிறணும்னு படிக்கிறேன். அப்படிலாம் தப்பாக பேசாத. மொழியை இழந்துட்டோம்னா நாட்டை இழந்துருவோம், வளத்தை இழந்துருவோம், சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ போயிடும், முடிஞ்சு போயிடும்னு சொன்னேன். அப்போ கேட்டுட்டு அவள் சொன்னா, ஆமாம் இதெல்லாம் படித்து என்னத்துக்காக போகுது, இவ்வளவும் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டான். இவ்வளவும் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னு கேட்டா பாருங்க. அவருக்கு மனசு தாங்கலை. இது வரைக்கும் உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை வீணாக போச்சு, நான் போகிறேன்னு ஊரை விட்டு கிளம்பி நாடு விட்டு நாடு போயிட்டார். ஒரு நாட்டில் போய் பல ஆண்டுகள் இங்கே வாழ்கிறாரு, அங்கே உள்ள மொழிகள்லாம் கற்றுக்கிறாரு. மேற்கொண்டு இவருக்கு எல்லா மொழியும் தெரியும் என்ற செய்தி அந்த நாட்டில் பரவலாக தெரிய வருது. அப்படி இருக்கிற போது அந்த நாட்டு அரசாங்க கருவூலத்தில் வேற ஒரு நாட்டிலேருந்து பல பேர் வந்து திருடிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இப்போ அந்த குற்றத்தை கண்டுபிடிக்கணும், யார் குற்றவாளின்னு தெரியணும். எந்த தடையும் இல்லை, தேடி தேடி பார்க்குறாங்க. திருட வந்தவன் பாருங்க எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஓடனவே கூட வந்த ஒருத்தன் ஒரு நாயை கூட்டிகிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அவசரத்தில் நாயை விட்டுட்டு அவங்க எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. நாய் இங்கே காவல்துறையில் சிக்கிருச்சு. இப்போ காவல்துறை நாயின்னா பயிற்சி கொடுத்துருப்பாங்க, மோப்ப நாய் கண்டுபிடிச்சிடும். இது திருடங்க கொண்டு வந்து விட்ட நாய். இதை வச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு வழி தான் இருந்தது. அந்த நாய் எந்த மொழியில் வளர்க்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழர்கள் நாய் வளர்த்துருந்தா தமிழில் கூப்பிட்டா வந்துடும், இந்திக்கார நாய் வளர்த்துருந்தா இந்தியில் கூப்பிட்டா வரும். அது மாதிரி எந்தெந்த மொழிக்காரர்கள் எந்தெந்த பிராணியை வளர்க்கிறார்களோ அந்தந்த மொழி அந்தந்த பிராணிகளுக்கு பரிச்சயம். இது யதார்த்தம். இப்போ எல்லா மொழியும் தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருந்தாரா, அவரை கூப்பிட்டு இந்த நாய் எந்த மொழிக்காரன் வளர்த்துருக்கான் கண்டுபிடிங்கன்னு. அவர் ஒவ்வொரு மொழியாக கூப்பிட்டாரு. ஒரு மொழியை கூப்பிடும் போய் நாய் திரும்பி பார்த்துருச்சு. அடுத்து அதே மொழியில் கூப்பிட்டாரு, கிட்ட வந்துருச்சு. அதே மொழியில் நாயை அரவணைச்சிட்டாரு, பேசிட்டாரு. காவல்துறைக்கு இருந்த அந்த சிக்கலும் தீர்ந்துருச்சு. நாய் இந்த மொழிக்காரர்கள் தான் வளர்த்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அந்த நாட்டுக்கு சென்று அந்த குற்றவாளிகளை கைது செய்து கொண்டு வந்து சிறையில் அடைச்சாச்சு. இப்போ அந்த நாயை வச்சு எந்த மொழின்னு கண்டுபிடிச்சார்ல ஒருத்தர், அவருக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே அப்படின்னு அந்த அரசாங்கம் கேட்குது. ஐயா, தீர்க்க முடியாத இந்த திருட்டு வழக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். எங்கள் நாட்டில் உங்களுக்கு குடியுரிமை வேணுமா? வேண்டான்னாரு. காசு பணம் ஏதாவது கோடி கோடியா? வேண்டான்னாரு. ஏதாவது வீடு வாசல்? வேண்டாம். நிலவலம் எதுவும் வேண்டாம். என்னையா இவ்வளோ ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஒன்றுமே வேண்டாங்கிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதை நிறைவேற்றுங்க. என்ன? கோவிச்சுக்காம அந்த நாயை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டார். காவல்துறை அதிகாரியே கேட்டா, எதுக்கு அந்த நாய் களவாணி பயலுக வளர்த்த நாயை அதை கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன்? இல்லைங்க ஐயா, நான் இந்த மொழியெல்லாம் வீட்டிலேருந்து தேடி தேடி படித்தேன். என் வீட்டுக்காரி கேட்டால் இதெல்லாம் படித்து எந்த நாய் கேட்க போகுதுன்னா, இந்த நாய் கேட்டுச்சிட்டின்னு அந்த நாய்கிட்ட சொல்லணும். அதனால் எனக்கு தயவு செய்து நாயாக இருந்தாலும் மொழிப்பற்றோடு இருக்கேன். ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவுக்கு நினச்சிக்கிட்டு திருறான். சில இடத்துல 5 அறிவு, சில இடத்துல 4 அறிவு. மாவும் மாக்களும் ஐயறிவினவை என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விளங்கும் உலர்ந்தால் என்று பாருங்க. ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு, 2 அறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு மிருகத்துக்கும் பலவேறு மனிதர்களுக்குமாம், 6 அறிவு தானே மக்கள் என்பார் தொல்காப்பியர். எப்படி இருக்கு? சில வீட்டுகளை போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்கள் வீட்டுக்காரங்க நான் அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் பெண்ணை திரியும் வரும்னா எது?
என்ன இலக்கண வகுத்த மொழியிலே ஏன் இப்படி பண்பாடுடைய சமூகம் ஏன் இப்படி தாழ்வானது என்பதுதான். நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலைகட்ட மாந்தரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடினான் பாரதி. நல்லதோர் வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்முக வடிவோடு என்ன ஏன் படைத்தாய். பெரிதினும் பெரிது கேளுங்கிறேன். பிள்ளைய போய் எழுப்ப சொன்னால் தாய்மார்கள் எப்படி எழுப்புறா தெரியுமா? நல்ல பக்குவத்தோட அன்பே கண்ணே என் தங்கம் என் ராஜா பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு எந்திரிப்பா பள்ளிக்கூடம் போகணும் குளிக்கணும் பல்லு விளக்கணும் உனக்கா வாத்தியார் காத்திருப்பார்ல சீக்கிரம் கிளம்புன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். எல்லார் வீட்லேயும் அப்படி எழுப்புறான். சனியை 7 மணி வரைக்கும் தூங்குது. அவன் அப்போ மாதிரியே தூங்குறான். கேட்குறான். நான் சொல்கிறாள் இல்லை எருமை எந்திரிக்க மாட்டேன். அப்போ என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். தவறுகளை செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என்று பதவியோ பரிணாமமோ பணமோ பதவியோ பக்குவமோ வசதியோ காப்பாற்றி விடாது. எனக்கு பிரதமரை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா? பிரதமர் மோடி எனக்கு நெருக்கம்ங்க. நம்ம முதலமைச்சர் என் பக்கத்து வீட்டுக்காரரு சொல்லுவேன். நான் சொல்லலை, பல பேர் இப்படி சொல்லுவேன். தெரியுமா இல்லையா? எனக்கு அமைச்சரை தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியுமா? எமன் பிடிக்க வரும்போது ஒரு வயலும் வர மாட்டேன். யார் இருந்து என்ன செய்ய? இறைவன் ஒருவனே நிரந்தரம். நிரந்தரமான ரெண்டு பொருள். ஒன்று இறைவன், இன்னொன்று நமது தமிழ் மொழி. அதனால தான் மனோன்மணிய சுந்தரம் இல்லை இருந்த பரம்பொருளும் இருந்தபடியே உன் சிதையா உன் சீரிழமை செயல் விழுந்து வாழ்த்துதுமே பாடுறார். அப்படிப்பட்ட மகத்துவமான 2 மொழிகள். அதில் ஒன்று பரம்பொருள், ஒன்னொன்று தமிழ். அதனால் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் என்று சொன்னது போல ஆகினாலே காலோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் வருகிறார் காவலன். இவ்வளவுக்கும் காரணம் இந்த பையன் தான். இந்த கூத்தை கெடுத்தது. இப்போ அவன் வச்சுக்கிற வைங்க 5 ரூபாய்